ஐயோ என்ன ஊருடாது. ஜப்பால் இருக்கிற எல்லாருக்கும் மூக்கு சப்பையா இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? டிரைவர் வண்டி கொஞ்சம் நிறுத்துப்பா. சாமி யாரு? சாமி இங்க வெங்கடகிருஷ்ண வீடு எது? இதான் வெங்கடகிருஷ்ண வீடு. அப்பாடா. சார் நீங்க வெங்கடகிருஷ்ணனோட ஃபாதரா? வெங்கடேஷனோட ஃபாதர். நான் அவருடைய சன். இவரே ரிட்டையர்ட் ஆகிற வயசுல இருக்காரு. இவரோட ஃபாதருக்கு ஒர்க்கா? என்ன தனக்கு தானே பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நான் மெட்ராஸ்ல இருந்து வர்றேன். என் பேர் ஜோசப். இதை சொல்றதுக்கு மெட்ராஸ்ல இருந்து வரீங்க? இதை சொல்றதுக்கு அரேபியால இருந்தா வருவாங்க. அது உங்க சௌரியம். மெட்ராஸ்ல நான் ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்றேன். ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த வெங்கடேஷன் 4 விக்கெட் சேலரி. அங்க வேற யாரும் இல்ல, என் தங்க பையன் மருவன். ஐயோ நான் அவரை பாக்கணுமே. என்னைய சார்? உங்கள டேய் டேய் யார? உங்கள இல்ல சார், டேய்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. என்னப்பா? ஐயோ யாரு? வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துக்கோ. எழுந்துருங்கோ. இது வெங்கடேஷன் இல்ல, பின்ன என் பையன் பட்டாபிராமன். நான் செல்லப்பா பட்டாபின்னு கூப்பிடுவேன். நீ கொட்டாவின்னு கூப்பிடும். வெங்கடகிருஷ்ணன் எங்க? அதோ வெங்கடகிருஷ்ணன். சாமி வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துக்கோ. வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துக்கோ. இந்த பாருங்க. டேய் பட்டா, யாராது? வந்ததுல இருந்து இப்படித்தான் ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காலே உழுந்துட்டு இருக்கான். என்ன காப்பாத்துறேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் எழுந்திருப்பேன். சரி காப்பாத்துறேன், எழுந்திருக்கோ. டேய் பட்டா, என்னடா இது? எனக்கு ஒண்ணும் புரியல. உன்னோட வேலை பார்க்க போறானா? ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல? ஆமா. உங்களுக்கு அசிஸ்டண்டா என்ன தான் போட்டிருக்காங்க? அதுக்கு என்னப்பா? என் பேர் ஜோசப். அது சரி, அதுக்கு ஏன் என் கால்ல விழுற? அது சரி, இது யாரு? எங்க அம்மா. அம்மா உங்க புள்ளகிட்ட சொல்லி என்ன காப்பாத்து சொல்லுங்கம்மா. வெங்கடகிருஷ்ணா என்னடா இது? என்னங்க சுத்த நச்சா இருக்கல. என்ன வேணும்? சொல்றேன், கொஞ்சம் தனியா வரீங்களா? டேய் பட்டா, அம்மா கூட்டிட்டு ஆத்துக்கு போ. என்ன வேணும் சொல்லுங்க. சார் சாருக்கு இதான் முதல்ல கிடைச்ச வேலையா? ஆமா. வேணாம் சார், முதல் வேலையே கடைசி வேலையை ஆயிட போகுது சார். என்ன வேணாங்கிற? சார் அந்த வேலையில சேராதீங்க சார், பிளீஸ் சார். ஏன்? ஐயோ அது உங்கள மாதிரி ஆளுக்கு செய்யற வேலை இல்ல சார். ஐயோ கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். என்னத்தை நான் புரியும்படியா சொல்றது? மோர் குழம்பு வெண்டைக்காய் சாப்பிட்டு சும்மா தளதளன்னு தக்காளி மாதிரி வச்சிருக்கேன் உடம்ப. வியட்நாம் காலனிக்கு வேலைக்கு வந்தீரு, அங்கங்க ஓட்ட போட்டு ஜூஸா உறிஞ்சிருவா. வியட்நாம் காலனியா? வியட்நாம் காலனியா? வியட்நாம் காலனி அப்படின்னா அது நீங்க வேலை பாக்குற இடம். அப்போ ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி? அது உங்களுக்கு வேலை கொடுத்த இடம். நீங்க வேலை பார்க்க போற இடம் வியட்நாம் காலனி. உங்களுக்கு ராவத்துல தெரியுமா? தெரியாது. ஐயோ அவன் அவசரத்துக்கு பிளேடு கிடைக்கலன்னா அருவாமனையிலே சேவிங் பண்ணிக்குவானே. கோட்டை குழந்தை தெரியுமா உங்களுக்கு? அவன் தண்ணி அடிச்சான்னா கிக்கு நமக்கு வரும். போதிலே போட்டு நிமித்துருவான். அட்லீஸ்ட் மயில் ராவனே. கோவிந்தசாமி, முன்சாமி, பிச்சுவா பக்கிரி, ரெட்டவால் தகடு, தட்டவால் தகடு, பட்டவால் பகடு யாரையுமே தெரியாதா? இவெல்லாம் தலைக்கு 5 கொலை பண்ணிட்டு வியட்நாம் காலையிலே சுத்திட்டுறான். அந்த கும்பல காலி பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதா கம்பெனி உம்மை செலக்ட் பண்ணி இருக்கு. உம்மை பலியாடா அனுப்புறா. அவளை காலி பண்ண நினைச்சீர், நீர் காலி ஆகிடுவீர். கோயில்ல சொல்ற மந்திரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட கும்பல்ல கோரசா அடிச்சு விட்டுலாம். ஆனா இந்த கும்பல்ல சேர்ந்தீரு உம்மை க்ளோஸே பண்ணிடுவா. வேண்டாஜிரே, நீர் வேலைக்கு சேர்ந்தா நானும் அசிஸ்டண்டா வரணும். நீர் பலியாடா, ஆனா இலவச இழைப்பா நானும் பலியாகணும். நான் குடும்பஸ்த 3 பொண்டாட்டி 1 புள்ள. ஐயோ தப்பா வருது. 1 புள்ள 3 பொண்டாட்டி. ஐயோ அதுவும் தப்பு. எனக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தா உமக்கு என்ன? நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம். நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம். நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம். அட பாவி, வந்துட்டியா? நீ சொன்னியோன்னு உனக்காக வராம இருக்க எவ்வளவோ முயற்சி பண்ண, முடியலையடா மூதேவி. உன் காலில் நான் எத்தனை தடவை விழுந்தேன். உங்க அம்மா காலில் கூட விழுந்தேன். நான் என்ன கேன பையனா? பீட மரியாதையா பேசு. நான் ஆபீசர், நீ அசிஸ்டன்ட். தெரியுது. அதனாலதான் இப்படி தம் கட்டி நிக்கிறியா? ஆமாடா மண்டு, இது கூட தெரியலையா? சார் நீங்க தானே வெங்கடகிருஷ்ணன்? ஆமா. உள்ள கூப்பிடுறாங்க. வரட்டுமா? போங்க, உள்ள போய் மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிங்க, தேவைப்படும். ஒரு ஆல் தி பெஸ்ட் கிடையாதா? இனிமே இங்க ஆல் த பெஸ்ட், எல்லாமே ஆல் த ஒஸ்ட் தான். என்னப்பா ஜோசப், வியட்நாம் காலனின்னு பயமுறுத்துன? ரொம்ப குவைட்நாம் காலனியா தெரியுது. ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கு. ஐயரே, இது புயலுக்கு முன்னால் இருக்கிற அமைதி. ராவத்தூர் புயல் ஜெயில மையம் கொண்டிருக்கு. அது ரிலீஸ் ஆகி காலனிக்குள்ள வந்து கரையை கடக்கும் போதுதான் தெரியும் எத்தனை கூரை காணாம போகுது, எத்தனை வீட்டு கதவு பறந்து போகுதுன்னு. அவன் துண்டை காணும் துணியை காணும் ஓட போறான். சரி எவ்வளவு பாச்சு?
30 ரூபா கொடுங்க சார். 30 ரூபா? இங்க வரதுக்கு 30 ரூபா? அதானே மீட்டரே 20 ரூபா தான் காட்டுது. நான் எப்படி பார்த்தா 10 ரூபா தான் கொடுக்கணும், அதுவே ஜாஸ்தி. ஏண்டா இதனை மீட்டரா கிலோமீட்டராடா? சரி சரி 20 ரூபா கொடுத்துட்டு வாங்க. இந்தா மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடு சார். என்னது? மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடு சார். ஓஹோ, நீயே 10 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குறியா? இந்த எடுத்துக்க. சார் நீ படிச்சவன் தானே, இப்படி பண்ணலாமா? ஏண்டா டேய், இந்தியாவுல படிப்பை எதுக்கு தான் எடுக்கிறது விவசாயே கிடையாதாடா? படிச்ச ஆளுங்களை வேலைக்கு மட்டும் எடுக்காதீங்க, மத்த எல்லாத்துக்கும் எடுங்கடா. இந்த பார், வேணும்னா இந்த 20 ரூபாய் எடுத்துட்டு போ, இல்லையா லிப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் இந்த காலனிக்கு ஆட்டோக்காரன் ஒருத்த வரமாட்டான், போனா போதுன்னு வந்தா. எனக்கு கொடுத்தா வர பிடிக்கல, நான் மட்டும் என்ன இஷ்டப்பட்ட அந்த காலனிக்கு வந்த, எல்லாம் என் தலை எடுத்துடா. சார் என்ன நீ ஐயர் கூட போறேங்கறியா? சரி போய்க்கோ, என்ன கூட நான் ஆட்டோ ஓட்டிட்டு போறேன். பேசினபடி 10 ரூபா மேல போட்டு 30 ரூபா கொடுக்காம போக கூடாது சார். யாரா பேசினா? யாரா பேசினா? நீயே உன் மனசுக்குள்ள மீட்டருக்கு மேல 10 ரூபாய் நினைச்சிட்டா அதை நாங்க கொடுக்கணுமா? விடா கையா. யோ, இப்ப பணத்தை குடியா நான் விடுறேன். விடா கையா. பணத்தை குடியா நீ. ஐயோ ஐயா ஐயா, என்ன காப்பாத்துங்க. பணத்தை குடியா நான் விடுறேன் உன்னை. விடா அவர. யோ, பணத்தை குடியா. பணத்தை குடியா நீ. விட்றா. யோ, பணத்தை குடியா. டேய் விடாடா. பணத்தை குடியா நான் விடுறேன். விடாடா. டேய் விடா. வாடா. பயம் இருக்குல்ல? என்னடா பூச்சி காட்டுற? இங்க வா. வாடா, பணம் வந்து வாங்கிக்க வா. என்னடா பேடிச்ச மாதிரி இருக்க? வாடா. டேய் பீட. டேய் ஒண்ணாடா. டேய் 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 எங்கடா ஓடுற? என்ன சார் சும்மா விளையாட்டு சொன்னா ஓடுறான் அவன்? அட உடுங்க சாமி, 20 ரூபாய் மிச்சமாச்சுல. பரவாயில்ல ஐயரே, இந்த ஏரியாவுல உம்மை பார்த்தா கூட பயப்படுறாங்களே. அது இருக்கட்டும், அந்த புரோக்கர் ஒரு அம்மா பேர் சொன்னானே, என்னது? ஜானகி அம்மா. ஜானகிம்மா வீடு எங்க தெரியுமா? தெரியாதே. சரி பாப்போம். ஓ இவரை கேப்போம். இவர் என்னது கேக்குற? இவர் தான் ரேகை அழிச்சிட்டு இருக்காரு. Glad to meet you. என் பேர் வெங்கடகிருஷ்ணன். சாருக்கு என்ன பேர் வைக்கலையா? கம்முன்னு இருக்காரு. ஜோசப், இந்த ஜானகி அம்மாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை ஊமையோ? சிவடா கூட இருக்கலாம். ம். ஜானகி 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 ஜானகி. ம்ம். கேட்காத இந்த காதுக்கு அலங்காரமா ஒரு வளையம் வேற. சரியான டமாரமா இருப்பான் போல இருக்கு. சாமி, என்ன விட்டு போறீரு? யாருப்பா நீங்க? எதுக்காக அந்த ஆள்கிட்ட போய் என்ன பத்தி விசாரிக்கிறீங்க? அப்ப நீங்க தான் ஜானகி அம்மாவா? ஆமா, என்ன பத்தி விசாரிக்கிறதுக்கு அந்த ஆள் தான் கிடைச்சானா? அட, அவன் செவிடான்னு எங்களுக்கு தெரியாதுமா. ஐயோ, அவன் செவிட இல்ல, மகா மொரட. உங்க அதிர்ஷ்டம், நல்ல மூட்ல இருந்திருக்காரு ராவுத்தரு. என்ன எந்திரிச்சிட்டீங்க? யாருன்னு சொன்னீங்க? ராவுத்தரு. கர்த்தரே. கர்த்தர் இல்ல கண்ணு, ராவுத்தரு. அம்மா ஜோசப், அம்மா ஆ? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குமா? ஏப்பா, குடிக்க தண்ணி வாங்கறதுக்காக தான் ராவுத்தர்ட்ட விசாரிச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தீங்களா? போற வழியில ஏதாவது பொட்டி கடையில சோடா வாங்கி குடிச்சு போவீங்களா? அம்மா கொஞ்சம் நில்லுங்க. ஆ. புரோக்கர் எங்களை அனுப்பிச்சாரு. புரோக்கரா? புரோக்கர் பரமசிவம். புரோக்கர் பரமசிவமா? ஆமா, புரோக்கர் பரமசிவம். புரோக்கர் பரமசிவமா உங்களை அனுப்புனது? அம்மா நீங்களுமா செவிடு? இது என்ன வீட்டாம் காலனியா செவிட்டாம் காலனியா? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே. ஐயோ, நீங்களா? அவரே அவர்தானா? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாம உங்களை நான் பேசிட்டேன். கொஞ்சம் உட்காருங்க, இத வந்துடுறேன். அத்தாச்சி, கடவுள் கண்ணை திறந்துட்டான். நம்ம காயத்ரிக்கு நல்ல விடிவு காலம் பிறந்துருச்சு. என்னத்தா சொல்ற? பையன் வந்திருக்கா. எந்த பையன்? புரோக்கர் பரமசுத்திட்டு சொல்லி வச்சிருந்தோம்ல, நம்ம காயத்ரிக்கு ஏத்த மாப்பிள்ளையா பாருன்னு அனுப்பி வச்சுட்டான். அப்படியா? பையன் எப்படித்தான் இருக்கா? ஐயோ, ராஜா வாட்டா இருக்கா. நாம வாடகை தங்க போறது மாடி போஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பாப்போம். அம்மா வராங்க. உங்க பேரு என்னன்னு சொல்லலையே? என் பேரு ஜோசப். ஜோசப்பா? ம். கிறிஸ்டினா? ஜோசப்னா கிறிஸ்டினா இல்லாம பின்ன சைவ சித்தாந்த மடாதிபதியாவா இருப்பான். அவர் பேரு வெங்கடகிருஷ்ணன். மை பாஸ். ஆ? ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்த. ஃப்ரெண்டா? வெங்கடகிருஷ்ணன் அப்படின்னா ஐயரா? சாதாரண ஐயர் இல்ல, ஐஎஸ்ஐ முத்திரகுத்துன ஐயர். ஏ இல்ல, நாங்க அசைவ பிள்ளைமாரு. புரோக்கர் சொல்லலையா? அதெல்லாம் நாங்க பாக்கல, தேவையும் இல்ல. அப்ப பரவாயில்லைங்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான். அப்ப நாங்க பாக்கலாமா? எதுக்கு நீங்க சிரமப்பட்டு போய் பாக்குறீங்க? ஆ. அதுவே வரும். மாடி போசன் கீழே வருமா? கிளவி குழப்புறாள. ஐயரே, வாடகை பேசுங்க. என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, எதுவா இருந்தாலும் முதல்ல பேசிக்கிறது நல்லது. நீங்க என்ன எதிர்பார்க்கற? ஐயோ, என்னங்க நீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க. இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, என்னால முடிஞ்சதை செய்யறேன். என்ன இன்னும் வரல? டோட்டலி கன்ஃபியூஷன் பா. கேக்குறல அண்ணே, அண்ணே, ராவத்தர் அண்ணே, அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம காயத்ரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. உண்மையாடா? ஆமா, இவர்தான் பொண்ணு பார்க்க வந்தாரு. நான் கூட வந்த ஃப்ரெண்டுங்க. எனக்கு 3 பொண்டாட்டி 2 சம்சாரம். ஐயோ, ஒரே கன்ஃபியூஷன். விடுங்கப்பா. இல்லையா?
காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம். சரி. அப்பா ஒழிஞ்சான் பீட. நீங்க உட்காருங்க. ஆமா. வர சொல்றேன். என்னடா இது லொல்லா இருக்கு. உன்ன உள்ள ஓடிடுறாங்களே. ஏன் நான் பொண்ணு பக்கம் வந்தேன்னு சொன்னேன்? நான் மட்டுமா சொன்னேன்? அந்த அம்மாவும் கூட சேர்ந்து சொல்லிச்சு. ராவுத்துல கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா ரீல் சுத்துச்சு, நானும் கூட சேர்ந்து சுத்துனேன். அப்படிங்கிற? அப்படிதான். அது என்ன டவுட்? ஜோசப், ஒருவேளை நான் நிஜமாவே பொண்ணு பக்கம் வந்திருக்கேன்னு நினைச்சிருக்காங்களோ? சொல்ல முடியாது, அப்படியே இருக்கலாம். என்னையா ஜோசப், இது பொண்ணு பாக்குற சமாச்சாரமா தெரியுது. நான் தான் வந்தப்ப சொன்ன, எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க தான் நம்புறீங்க. சொல்லியா என்னன்னு? அதுக்காக வரலன்னு சொல்லியா? எதுக்காக? அதுக்காக தான் யா. அதான் அந்த அதுக்காக எந்த எதுக்காக வரலன்னு சொல்லியா? சரி, நீங்களே சொல்லுங்க. சொல்லியா? கில்லாரிங்க சார், சொல்றேன். ஆ. உன் பேர் என்னம்மா? காயத்ரி. காயத்ரி பேர் நல்லா இருக்குல்ல? ஜோசப், நாம எதுக்காக வந்திருக்கோம் சொல்லியா? ஏம்மா துணைக்கு இல்லாதம்மா. சிவா, தம்பி ஜோசப், கொஞ்சம் இப்படி வாங்க பேசணும். இந்தம்மா காயத்ரி. ஐயோ, என்ன தனியா விட்டு. உங்க பேர் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றதுக்குள்ள நீங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு காப்பியை கொடுத்து அனுப்பிட்டீங்க. இதுக்காக நாங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு ஒத்துக்க முடியுமா? நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ பெரிய இம்சியா இருக்கேடா. அங்கதான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து போச்சு. ஐயோ, கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போகும். அட கர்த்தரே கர்த்தரே, நாங்க பொண்ணு பார்க்க வரல. பின்ன புரோக்கர் பரமசிவம் வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்ன. என்னது? ஐயோ சாமி, சாமான தூக்கிட்டு மேல வாங்க. வரேன். முதல்ல இந்த வீட்டுக்குள்ள நுழையறீங்க, முன் வச்ச கால பின்னாடி வைக்காதீங்க, அப்படியே வாங்க. ஜிஜிலிப்பா, ஜிஜிலிப்பா. இது ஒரு வீடு, இதுக்கு ஒரு வாடகை. கக்கூச காலி பண்ணி கொடுத்துருக்காங்க. சுத்த மோசமான ஆளு. சாமி மொத்தமா சொல்லாதீங்க, யாருன்னு கரெக்டா சொல்லுங்க. இந்த காலையில ஆம்பளை பூரா முரளா இருக்கானுங்க, பொம்பளைக்கு பூரா பைத்தியம் முடிச்சிருக்கு. அதான்ப்பா இந்த வீட்டுக்கார அம்மாவோட பொண்ணு. சுத்த ரெண்டு கட்டான இருப்பா போட்டிருக்கேன். இந்த பார், நான் லக்கேஜ் தூக்கிட்டு மேல வந்துட்டு இருந்தானே, அவ கீழே இறங்கி இருந்தா. பொம்பளைய லட்சணமா வழிவிட வேண்டியதானே வீட. அப்பா மாதிரி மேல ஈசிட்டே போறா. எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. என்ன பாக்குற? ஆட விடுங்க சாமி, மேலதான் அடிச்சிட்டு போனா என்னமோ கற்பே பறி போற மாதிரி கத்துறீங்களா? இந்த பாருங்க, நீங்க போய் லக்கேஜ் எடுத்து வாங்க, நான் இந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேண்டாம் சாமி, நான் கிளீன் பண்றேன், நீங்க போய் லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் நான் கீழே இறங்க, அந்த பொண்ணு மேல வர வம்பு. ஆமா ஜோசப் சாமி, அது என்னையா ஜுஜிலிப்பா? எங்க அப்பாவே எனக்கு தெரியாது, ஜுஜிலிப்பாவோட அப்பா யாருக்கு தெரியும்? இல்லப்பா, அந்த பீடை என் மேல ஈஸ்வரது மட்டும் இல்லாம ஜுஜிலிப்பான்னு சொல்லிட்டு கண்ண வேற அடிச்சிட்டு போறா. ஜிஜிலிப்பா? ஆமா எனக்கு தெரியாதுப்பா. சரி சாமி பெருக்கு. ஐயோ கண்ணே, ஜோசப் ஜோசப், ஜோசப் கண்ணுல தூசி விழுந்துருச்சியா? வா 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 ஜோசப், வா. ஐயோ கண்ணே ஜோசப், ஐயோ கண்ணி எரியுறதே, கண்ண தூசி விழுந்துருச்சு பாரு பாரு. வா வாயா, வந்த தூசியை ஊதி விடியாயோ ஜோசப். வா தூசி ஊதி விடு, ஊதி விடியா.
அடேங்க அப்பா, இங்கிலீஷ் படத்துல கூட நான் இப்படி ஒரு கிஸ் பார்த்தது இல்ல. ஐயர் பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்க. போதுங்க. ஜிஜிலிப்பா. நீ எப்ப இங்க வந்த? நல்லா இருக்கே. சும்மா இருந்தவள வாவான்னு கூப்பிட்டு இப்ப ஏன் வந்தேன்னு கேக்குறியே? நான் ஒண்ணு கூப்பிடல, ஜோசப்ப கூப்பிட்டேன். ஆமா, ஜோசப் வரதுக்கு 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் கள்ள தூசை அப்படியே பத்திரமா வச்சிருப்பியா? சும்மா கேனத்தனமா பேசாதே. என்ன நீ கேனங்கிற? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வாழை விட்ட நறுக்கிடுவேன். எங்க நறுக்கு பாப்போம். ஜிஜிலிப்பா. சிவா, ஐயோ கதை வர சாத்தி இருக்கு. கன்றாவி யாரா பாத்துக்கிட்டு தோச்சிட போறான். அவனை அப்புறம் பாத்துக்க. ஜோசப், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பரவாயில்ல சாமி. என்ன பரவாயில்லங்கிற? அட பரவாயில்ல ஐயரே. அட ஜோசப், நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். பரவாயில்ல சாமி. அட யாரும் இல்லாத நேரத்துல பொண்ணு உள்ள வந்து கதவு சாத்தி எடுத்துப்பா. அட பரவாயில்ல ஐயரே. என்ன நீ பரவாயில்லங்கிற? இத பாரு சாமி, நான் ரூம்குள்ள வந்தது வாஸ்தவம் தான். ஆனா நான் ஒன்னும் கதவு சாத்தல. பின்ன என்ன கதவு தானா சாத்தி எடுத்தா? கதவை நான் தான் சாத்தினேன். நீ சாத்தினியா? யோ ஜோசப், ஏன் கதவு சாத்துற? நான் உங்க அசிஸ்டன்ட். நான் பார்த்தா பரவாயில்ல, நான் பார்த்தத மத்தவங்க பார்த்தா கேவலம் ஆயிடும் தான் நான் கதவை சாத்தினேன். அப்படி என்ன யாரும் பார்க்க கூடாது நீ பாத்துட்ட? அட உடுகையிறே, நான் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல. அது என்னன்னு சொல்லு. நீங்க அந்த பொண்ணுக்கு ஜுஜிலிப்பா கொடுத்து நான் 2 கண்ணால பார்த்தேன். சிலிப்பா? அப்படி ஒரு சீப்பான பேர வழி இருப்பேன் நான் நினைக்கிறேன். ஆமா, நாங்க சீப்பு, நீங்க காசியாவே இருந்துட்டு போங்க. நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். ஜோசப், நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறேன்னு இப்ப புரியுது. இந்த வியட்நாம் கால் நீ விட்டு தப்பிச்சலாம் நினைக்கிறியா? நான் செத்தாலும் முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் நீ இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ. உங்க தகராறு எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல வெளியே வாங்க. ஏன் எதுக்கு? அட, ரூம பெருக்கி சுத்தம் பண்ணி தர வேணாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ரூம நாங்க பெருக்கிக்கிறோம். இவ முதல்ல கெட் அவுட். இது பாரு, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். நீ எதுக்கு கஷ்டப்படணும்? அப்புறம் கண்ணுல தூசி விழும். ஜோசப் வந்து ஊதும்ப, நான் வருவேன், ஊதுவேன், பம்பு வரும். சும்மா இருக்கிற கண்ண ஊதி கெடுத்த கதையாயிடும். நானே பெருக்கிக்கிறேன். ஐயோ ஐயோ, அவட இருக்கு. ஆம்பளை ரூம்ல இருக்கும்போது அசிங்கமா வெக்கம் இல்லாம காலெல்லாம் காட்டிட்டு எனக்கு இது என்ன வம்பா இருக்கு? குப்பைய கூட்ட வேணாமா? சொன்னா கேளுமா, சாமிக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவரே கூச்ச சுபாவம். யோ, நீங்க மெச்சுக்கணும் உங்க சாமிய. மாடிப்படியில ஏறும்போது ஒரு பொண்ணு எதிரில வராளே, அவளுக்கு வழி விடாம என் மேல இடிச்சிட்டு போனாரு. அப்ப எங்க போச்சு இந்த கூச்சம்? அடி பாவி, நானும் உன் அடிச்சேன், நீ தான் அடிச்ச. ஜோசப் சொல்றது நம்பாத. கண்ணால பார்த்ததையே நம்ப முடியல, காதால கேட்டது நம்ப சொல்றீரா? என்ன நீ கண்ணால பார்த்த? ஏதாவது தத்து புத்து பேசிட்டு இருக்காது பாரு. காயத்ரி, நான் ஆம்பளை இருக்கும்போது லங்கடி மாதிரி ட்ரெஸ் பண்ணி இப்படி நிக்காத, போடிய. யோ, இது ஏன் வீடு, ஏன் இஷ்டப்படிதான் இங்க இருப்பேன். உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லன்னா வெளிய போ. புரிஞ்சுதா? ஜிஜிலிப்பா. அதானே, இன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். ஜுஜிலிப்பா. அஜிரே, இந்த குப்பை எங்க கொண்டு போய் கொட்ட? என் தலைமையில கொட்டு. இங்க வந்து நின்னீங்கன்னா வசதியா இருக்கு, கொட்டிடுவேன். திமிரா? இந்த பாருங்க அஜிரே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நானா எதுவும் செய்ய போறது இல்ல. நீர் என்ன சொல்றீரோ அதை நான் செய்வேன். அப்புறம் கதவையா மூணு ஜன்னலையா திறந்தோன்னு கேட்க கூடாது. இந்த குப்பையை எங்க கொண்டு போய் கொட்ட? ஏன் அங்க போய் கொட்டுறது? அட என்ன அஜிரே நீரு. மாமா உன் பொண்ண கொடு. என்னது காவேரி கட்டத்துல வந்திருக்கிறா? இதான் ஆள் பாதி ஆட பாதிங்கிறதா? ஜோசப், காயத்ரி, நீ ஏன் அடிக்கடி வம்ப விலைக்கு வாங்குற? யாரு? நானா? நானா வம்ப விலைக்கு வாங்குற? குளிச்சிட்டு இருந்த மேல குப்பைய கொட்டிட்டு பேச்சு வேற பேசுறியா? குப்பையா? யார் கொட்டினது? நீதான். நானா? நீ ஜோசப், என்னையா அதெல்லாம்? நீங்க தானே குப்பையை கொண்டு போய் கொட்ட சொன்னீங்க. ஆமையா கொட்ட சொன்னேன், அதுக்காக அவ தலையில கொட்ட சொன்னேன். எங்கேயாவது இடம் பார்த்து கொட்ட வேண்டியதானே? இப்ப சொன்ன மாதிரி அப்ப கரெக்டா சொல்லிருக்கலாம் இல்லையா? என்ன வம்பள மாட்ட போறோம் தெரியல. பூனை மடியில கட்டிட்டு சகனம் பார்த்த கதைதான். அதான் பூரை அவுத்து விட்டுருங்க, அது ஓடி. அம்மா அம்மா. ஐயோ காயத்ரி, என்னடி இப்படி வந்திருக்கிற? என்ன கேட்காத, நீ குடி வச்சிருக்கியே, அதோ அவரை கேளு. நான் குளிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாருன்னு. சாமி, குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாமி என்ன இதெல்லாம்? ஐயோ, அத ஒழுங்கா சொல்ல வேண்டியதுதானே. அம்மா, என்ன நடந்ததுன்னா? நான் சொல்றேன். யாரும் ஒண்ணும் சொல்ல வேணாம். நடந்தது நடந்து போச்சு. நாமளே எல்லாத்தையும் வீணா டமான் அடிச்சு சொல்லணும். பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா இப்படித்தான். சுமரியா, பஞ்சு நெருப்பு பருத்தி கொட்டணும். பாருங்கம்மா, மேல இருந்து கொஞ்சம் குப்பை கொட்டணும். அது குளிச்சிட்டு இருந்த உங்க பொண்ணு மேல போய் விழுந்துடுத்து. நாங்க என்னமோ பிளான் பண்ணி கார்பரேஷன் லாரியே கொண்டுட்டு வந்து அவன் மேல குட்டின மாதிரில பேசிட்டு இருக்காவ. இவ்வளவுதானா? சப்புன்னு போயிடுச்சே. சும்மா இருக்க, போடி போய் திருப்பி குளிப்போ. திருப்பி குளிக்கிறதா? என்ன விளையாடுறியாமா? சும்மா இல்ல, கிணத்துல இருந்து 20 பக்கெட் தண்ணி அரைச்சு குளிச்சேன் தெரியுமா? 20 பக்கெட்டா?
அப்ப கிணறே காலி ஆயிருக்குமே. ஐயா அங்க குடி போயிடலாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மேல குப்பைய கொட்டினது நீங்கதான். தப்பு உங்க மேல. அதனால கொட்டின குப்பைய கழுவ வேண்டியதும் நீங்கதான். கழுவணுமா? சரி, குளிப்பாட்டணும். சோப் போட்டு குளிப்பாட்டுமா? அதெல்லாம் உங்க சௌரியம். எனக்கு வேண்டியது 20 பக்கெட் தண்ணி. அத கிணத்துல இருந்து எடுத்து என் மேல கொட்டணும். அதுக்கு வேற ஆள பாருங்க. அப்போ நீங்களும் வேற வீடு பாத்துக்கணும். காயத்ரி, என்னடி இது? அடே முதல்ல தான் காதல் வரும். அப்படிங்கிறியா? ஆ, ஆ. தம்பி, காயத்ரி இப்படித்தான் எடக்கா பேசுறாளே நினைக்காதீங்க. மனசுல ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். என்ன கொஞ்சம் வீம்பு பிடிப்பா. நீங்க தான் விட்டு கொடுக்கணும். இனிமே வேற வீடு பார்க்க முடியுமா? பேசாம இறச்சி ஊத்திருங்க. அதெல்லாம் இறச்சி ஊத்திடுவாங்க. ஊத்துங்க, ஊத்துங்க. ஊத்துங்க. நல்ல பசங்க. ஐயர் என்ன பண்ண போறீர்? என்ன வேலைடா இது? ஆபீஸில் குளிப்பாட்டுறான், அசிஸ்டன்ட் தண்ணி இறச்சி ஊத்துறான். கர்த்தரே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? கிணறாவது சின்னதா இருக்கப்படாதா? எவ்வளவு ஆழமான கிணறு. 20 வயசுல ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க குதிச்சான்னா புல் கிணறு போய் சேரவே மாட்டான். 60 வயசுல ஆப் கிணறு தான் போவான், அங்கேயே க்ளோஸ் ஆயிடுவான். அஜரே, ஆரம்பிங்க. மூச்சு திணறது, பாத்து ஊத்துங்க. ஆமா, பெரிய பழனி முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிறது. சும்மா இரு. எங்க அப்பா அப்பவே சொன்னா, மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சிரிக்கிற? என்ன குளிப்பாட்டணும்னு சொன்னப்போ வீடு காலி பண்ணிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடான்னா, அப்ப உனக்கு என் மேல ஆசை தானே? என்ன பாவம் பண்ணுமோ? இந்தமா அந்த நீல பக்கெட் என்னதுமா? அதனால என்னப்பா? என்னது நீல பக்கெட்டு தான். மாறினா ஒண்ணும் தப்பு இல்ல. அதுல தண்ணி இருக்குதுமா. ஐயோ ஏ வெங்கடகிருஷ்ணா, ஐயரே இது நியாயமா ஐயா? ஏன் ஐயரே, கிணத்துக்குள்ள மெட்ரோ வாட்டர் லாரி போகாதே? தண்ணி தூக்கி மாளல. ஆமா, இது என்ன இடையில படுதா? உள்ள டிராமா நடக்குது, அடல் சொல்லி அதான் படுதா. போய. ஆஹா, ஜிஜிலிபாவா? போய. பேங்க்ல எல்லாம் வேலை கிடைச்சது. ஏசி ரூமு, ஏசி காரு, அதெல்லாம் வேணான்ட்டு இங்க கீழே மேலே இறக்கிற வேலை. வெங்கடகிருஷ்ணா, இவன் வெங்கடகிருஷ்ணன் இல்ல, சங்கடகிருஷ்ணன். இருபத்தஞ்சு. போக நிறுத்துங்க. கூட 5 பக்கெட் ஜாஸ்தியா ஊத்திட்டீங்க. இது என்ன டபுள் ஆக்டா? இங்க காயத்ரி. அஜிரே, இவ்வளவு நேரம் நீ யார குளிப்பாட்டிட்டு இருந்தீர்? என்ன ஏ எருமை? அதெல்லாம் சொல்லுவேன். போய் அங்க சொல்லாத. உன்ன என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த காயத்ரி கிட்ட விளையாடினா இப்படிதான். இத பாரு, என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்தாலும் நீதான். உன் கையால என் கழுத்துல தாலி கட்டாம நான் அடங்க மாட்டேன். உன்னை அடக்கணும்னா தாலி கயிறு வேண்டியது இல்ல, மூக்கணங்க இருந்தா போதும். எருமை. பாக்கலாம். ஐயோ, கீழே மீன் வறுக்கிறாங்க போட்டிருக்கு. வாசனை மூக்க தொலைக்குது. மூக்குல எக்ஸ்ட்ரா 2 ஓட்ட போடலாம் போட்டிருக்க. மீனம்மா மீனம்மா மீனம்மா. ஜோசப், அது என்ன என் நாத்தம்? கேரையில நான் திறக்கவே இல்ல, அதுக்குள்ள நாத்து அடிக்குதுன்னா எப்படி? இல்லப்பா, இந்த நாத்த நீ வரதுக்கு முன்னாடில இருந்து இருக்கு. அநேகமா இந்த கீழ் வீட்டுல இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். மூக்க தொலைக்கிறது. அஜிரே, அது நாத்தம் இல்ல, வாசனை. கீழே யாரோ மீன் வறுக்கிறாங்க. ஆஹா, மூக்குலயே ஜொல்லு கொட்டுதே. சொல்ல கொமட்டுறது எல்லாம் அந்த காயத்ரி பொண்ணோட வேலையா இருக்கும். வேணும்னு என்ன வம்பு கேட்கிறான். போய் கேளு. கேட்டு தரமாட்டானா? அது நமக்கு அசிங்கம் இல்ல? ஐயோ, அசத்து அசத்து. நான் மீனை கேட்க சொல்லலையா? ஒரு பிராமணன் குடி இருக்கிற இடத்துல இப்படி வாசனை வரப்படாதுன்னு போய் சொல்லு. என்ன ஐயரே, வாசனை கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? வாசனை வாசனை. மாடியில் ஒரு பிராமணால் குடி இருக்காரு, நீ அந்த பக்கம் வராதேன்னு சொல்ல முடியுமா? உமக்கு வாசனை பிடிக்கலன்னா ஜன்னல் கதவை மூடிக்க. அதை விட்டுட்டு அனாவசியம் போய் அங்க வம்பளுக்கு முடியுமா? வாரம் சாப்பிடலாம். நாம் எதுக்காக இங்க வந்திருக்கோம்? எப்படியாவது இந்த காலனி ஜனங்களை இங்க இருந்து காலி பண்ண வைக்கத்தான். அதை விட்டுட்டு
எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கிற. அப்புறம் நம்மள காலி பண்றதுக்கு கம்பெனி வேற ஆள் அனுப்புவாங்க. போதுயா போதும். அதை ஏன் கோபமா சொல்றீரு? போதும்னா நான் நிறுத்திக்கிறேன். சோத்த சொல்லல, உன் உபதேசத்தை சொல்றேன். அது என்னையா கிண்ணம்? அது நம்ம ஐட்டம். நம்ம ஐட்டம்னா இது உங்களுக்கு வேண்டிய சாம்பார் ரசம் பொரியல் இருக்கு. ஆமா. இது சிக்கனமா இருக்கணுங்களுக்காக சிக்கன். சிக்கனா? ஈஸ்வரா, அவனையே கூப்பிடுறீங்க? சாப்பாடு 2 பேருக்கு தான் இருக்கு. ஐயோ, அது இங்க வச்சு இந்த சனியெல்லாம் ஏதுல சாப்பிடுறியா? அஜிரே, உங்களுக்கு பிடிக்கல விட்டுரு, நான் ஒரு ஓரமா வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி என் கூட இருக்கிற வரைக்கும் அந்த அனாச்சாரத்தோட சாப்பிடக்கூடாது. இத நான் தொட்டத்துக்கே குளிக்கணும். அஜிரே, பிளீஸ் பிளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். இனிமே நான் சாப்பிடவே மாட்டேன். சிக்கன் மேல சத்தியமா சொல்றேன். பிளீஸ் அஜிரே. யோ, இந்த சனியெல்லாம் யாரையா சாப்பிடுவா? நாய் தான் தின்னும். வாயா அப்படி. அஜிரே, வாயா. அஜிரே, வெளிய வா. அஜிரே, வா. அஜிரே, வாயா வெளிய. பிளீஸ் அஜிரே, வா. அஜிரே, அஜிரே, பிளீஸ் பிளீஸ் அம்மா. பிளீஸ் அஜிரே. ஜானகியம்மா. Please, அஜிரே. என்னப்பா? ஜானகியம்மா, அம்மா இதுல சிக்கன் இருக்கு, எடுத்துங்க. அஜிரே. சிக்கனா? இந்தாங்க. ஐயரா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட மத்தவங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, நல்ல பிள்ளை. ஐயோ. காயத்ரி, ஓ, ஏன் அவளை கூப்பிடுறீங்க? இருங்க சொல்றேன். காயத்ரி, என்னம்மா? இங்க ஓடியா. இந்த பாரு, உனக்கு சிக்கன் கறி பிடிக்குங்கிறதுக்காக சாமி ஆசையா ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. உன் மேல பிரியம்தான். வா, உள்ள போய் சாப்பிடலாம். வா. ஒத்தியா? என்ன சுத்தி எல்லாம் பீடை. யோ ஐயரே, இந்த காலனிக்காரருக்கு உன்னை கொல்றாங்களோ இல்லையோ, நான் ஒரு நாளைக்கு சாம்பார்ல வச்சு வச்சு உன்னை கொல்லத்தாயா போறேன். ஜோசப், வர்றேன் சார், வர்றேன் சார். ஜோசப், ஜோசப். என்ன சார் பாரு. அஜிரே, சிக்கனை மனுஷன் சாப்பிடுவானா நாய் தான் சாப்பிடுவோம்? புடிங்க கொண்டு போய் கீழே குடுத்தீரு. மேல மனுஷன் சாப்பிட வேண்டிய சாம்பார் சாத்த நாய் சாப்பிடுது, கீழே நாய் சாப்பிட வேண்டிய சிக்கனை மனுஷங்க சாப்பிடுறாங்க. இப்போ உனக்கு திருப்தி தானப்பா? யோ, சு, டா, சு. ஏன் விரட்டி மிச்சம் வச்சா நம்ம சாப்பிடலாம்னா? யோ, சும்மாரியா, நாய விரட்டியா? அச்சோ அச்சோ. அஜிரே, உலகத்திலேயே முதல் தடவையா நாய் ஏப்ப விட்டதை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். உண்ட களைப்பு. என்ன கிண்டலா? ஒரு நாள் சாப்பிடலாம் உயிரை போட போறது. படித்தாம படியா. ஐயோ, எனக்கு சாப்பிடலன்னா தூக்கமே வராது. யோ, நாளைக்கு தூங்காம சேர்த்து வச்சு சாப்பிடலாம். படியா. சரியான தொணப்பல். ஐயோ. என்ன இன்னும் தூங்கலையா? பார்த்தா எப்படி தெரியுது? தூக்கத்துல நடக்கிற மாதிரி தெரியுதா? எங்க சாப்பாட்டு நாய் சாப்பிட்டுருச்சு. நாயா? அது எப்படி சாப்பிட்டுச்சு? அம்மா, இப்ப இருக்கிற பசியில நாய் எப்படி சாப்பிட்டுச்சுன்னு 4 கால பரப்பி நான் செஞ்செல்லாம் காட்ட முடியாதுமா. பசி காது அடைக்குது. மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா சோறு கொடு. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்க கூடாது. மீன் வறுத்து வச்சிருந்தேன். அப்போ உங்க சாமி வந்து சிக்கன் தந்தாரா? சரி, வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு 2 சேர்த்தே அடிச்சிட்டேன். பழைய கஞ்சி இருக்குமா? ஐயோ, அத கூட மாட்டுக்கு ஊத்திட்டேனே. மாடு நேரம் குடிச்சிருக்குமா? ஏன்? கூட சேர்ந்து குடிக்கலான்னு தான். கர்த்தரே, இது என்ன வாழ்க்கடா? மாடு நாயெல்லாம் சாப்பிட்டுருச்சு, நான் சாப்பிட முடியலையே. உங்க சாமி தூங்கிட்டாரா? யாரு, ஜுஜிலிப்பாவா? அதுக்கு என்ன, படுத்தோடனே தூங்கி இருக்கு. எனக்கு தான் தூக்கம் வராது, பசி. அம்மா காயத்ரி, ஒரு வேலை செய்யறியா? என்ன? உனக்கு பாட்டு பாட தெரியுமா? ஓ, யோ, ஜோசப், என்னையா அது? அம்மி. அம்மியா? கதவு இடுக்கல எலி மாட்டின்ற மாதிரி கீச்சுக்கிட்டு சத்தப்படுறா. அவ ராத்திரின்னு பார்க்காம கூட என்ன வம்புக்கு இழுக்கிறான். இரு அவள. உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமார்கிதம். நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாங்களே. உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்கியம் மங்களம் குரு. என்ன சாமி தலையில தாங்கி உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்கியம் மங்களம் குரு. மாதா சமஸ்த ஜகதாம் மதுகைதஹாரே. ஏன் குறைச்ச? குறைக்கிறதுக்கு நான் என்ன நாயா? அத சொல்லலையா? டேப்ப சொன்னேன். அட பின்ன என்ன சாமி, காலங்காத்தால தான் எனக்கு தூக்கம் வரும். அது காய்ச்சி மூச்சு சத்தம் போட்டு என்ன எழுப்பி விட்டுருச்சு. யோ, அது சுப்பிரபாதையா? தெரியும் சாமி,
அது திருப்பதி ஆண்டவன் கோயில்ல கூட சவுண்ட் கம்மியா தான் இருக்கும். அது என்ன இந்த ரூமுக்குள்ள கல்யாண வீட்டுல வச்சுட்டு மாதிரி வச்சு விட்டுரு. ஆமா நீர் எப்ப எழுந்துச்சீர்? நான் என்ன உன்ன மாதிரி சோம்பேறியா? கோழி கூற போய் எழுந்துட்டேன். எழுப்புறதுக்கு மட்டும் கோழி, அதை தின்னா தப்பாக்கும். அது ராத்திரி என் கனவுல வந்து பாட்டு பாடுச்சு, பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு. ஆமா பாடிச்சு போ. பாத்து போ, கோலம் போட்டிருக்கேன். ஜோசப் ஐயா, நாம இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. இங்க இருந்தா மத்தவங்களுக்கு ஆபத்து. சீக்கிரம் வேற வீடு பாக்கணும். போற இடமெல்லாம் விரட்டுறாங்க. என்ன விட்டு சாமி, நான் போயிடுறேன். என்ன ஜோசப், வீடு வாடகைக்கு போர்டு போட்டிருக்காரு. என்ன பேப்பரை தலைகீழா படிச்சிட்டு இருக்காரு? ஒருவேளை குறுக்கு எழுத்து போட்டிக்காரர் இருப்பாரோ? ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் சார். அவர் இன்னும் நமஸ்காரம் சொல்லலையே. நமஸ்காரம் தப்பா நினைக்காதீங்க. 2 பேத்துக்கும் தனித்தனியா நமஸ்காரம் சொன்னா ஒரு நமஸ்காரம் வேஸ்ட் தானே. அதனாலதான் இன்னொரு நமஸ்காரம் வரட்டும்னு வெயிட் பண்ணு. இப்ப பாருங்க, 2 பேத்துக்கும் சேர்த்து நமஸ்காரம். என் பேர் வெங்கடகிருஷ்ணன். கலடகிருஷ்ணன், கை கொடுங்க, கை கொடுங்க. இவரு ஜோசப். ஹலோ ஜோசப், கை கொடுங்க, கை கொடுங்க, கை. ஹலோ ஜோசப், விடுங்க சார், கை தானே கொடுக்குறீங்க. ஹலோ வெங்கடகிருஷ்ணன், உட்காருங்க உட்காருங்க. வெங்கடகிருஷ்ணன், நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. சார், என் பேர் ஜோசப். வெரி சாரி, எனக்கு மறதி ஜாஸ்தி. அஜிரே, சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்க. ஐயா ஒண்ணு இல்லைங்க, ஜானகிமா வீட்டுல தற்சமயம் நாங்க வாடகை குடியிருக்கோம். ஓ, அந்த வெங்கடகிருஷ்ணனா பத்திரிக்கையில கதையெல்லாம் எழுதுற? ஐயோ, நான் தான். முதல்ல கை கொடுங்க, கை கொடுங்க. நான் உங்க கதையெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் சார். நான் உங்க ஃபேன். என்ன உங்க கதையெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு? ஆமா, நீங்க லேட்டஸ்டா எழுதின கதை என்ன? லேட்டஸ்டா எதுவும் எழுதலீங்க, கடைசியா எழுதுனதுதான் லேட்டஸ்ட். ஆமா, நீங்க ஏன் இந்த காலனி வச்சு ஒரு கதை எழுதக்கூடாது? நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். கை கொடுங்க. எப்படி உங்க மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேன். அதான் a great man think alike. உங்க வீட்டுல குடியிருக்கலாம்னு வந்திருக்கோங்க. வேஷம் தங்கிட்டு போங்க. இந்த வாடகை எல்லாம் வாடகை 58 ரூபாய் 63 பைசா. ரொம்ப கம்மியா இருக்குங்களே. என்னால அவ்வளவுதான் தர முடியும். நாங்க தங்கறதுக்கு நீங்க எங்க கொடுக்கணும்? அப்ப நீங்களே கொடுங்க. அம்மா, வீட்டுக்கு வாங்க. இந்த காலனிய பத்தி எல்லா டீடைல்ஸும் நான் கொடுக்கறேன். அஜிரே, நம்ம கரெக்டான சமயத்துல தான் வந்திருக்கோம். பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தான். இந்த காலனி பசங்களை காலி பண்ண வைக்கிறதுக்கு சுலைமான் சேட்டாலேயோ கம்பெனிக்காரங்களாலேயோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடம் என்னதான் சொல்றதுக்கு சுலைமான் சேட்டுக்கிட்ட எந்த பத்திரமும் கிடையாது. அந்த பத்திரம் யாருக்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. நிஜமாவா? அந்த பத்திரத்தை காட்டுங்களா? காட்டட்டுமா? காட்டுங்க. இல்ல, இதான் பத்திரம். இந்த காலையில் இருக்கிற பசங்க எல்லாம் இளநி சீவர மாதிரி சீவி காலி பண்ணி போடணும். நீங்க தான் முத. வா வா அஜிரே, இனிமே இந்த வீடு பாக்குற வேலையில நமக்கு வேண்டாம். பாக்குறா நீ தனியா பாரு, என்ன விட்டு நான் ஓடி போயிடுறேன். குமாரியா, ஐயோ ஐயோ, ஐயோ, யார் அது மாட்டை வழியில கட்டி விட்டான்? ஜோசப், அவுத்து முடியாத. அஜிரே, இது ஜுஜிலிபாவோட மாடு. யாரு எனக்கு என்ன? ஏன் வழியில கட்டி விடணும்? யோ, அவுத்துடியா? வேணாம் சாமி, ஒரு தடவை தலையில குப்பையை கொட்டிட்டு நான் பக்கெட் பேக் தண்ணி சுமந்தேன். ஜுஜிலிபா மேட்டல இனிமே நான் தலையிடவே மாட்டேன். பயந்தா குடி, எனக்கு என்ன பயம்? இரு வரேன். சாமி, மாட்டு பொண்ணு வந்திருக்குது. யோ, என் மாட்டை அவுத்து விட்டது யாரியா? யோ, யார் யா மாட்டை அவுத்து விடுது? சொல்லுங்கயா. சாமி, இந்த அம்மா மாட்டை அவுத்து விட்டது யாருன்னு தெரியுமா? ஐயோ, இந்த அம்மாவோட மாட்டை அவுத்து விட்டது யாருப்பா? தெரியாதுங்க. தெரியாதுங்களா? யோ, கிண்டலா? நீ அவுத்து விட்டதா அந்த பசங்க எல்லாரும் பாத்தாங்களாம். இந்த பாருமா, உன் மாட்டு ஒண்ணு ஐயர் அவுத்து விடல. அவர் நடந்து வரும்போது கயிறு அவர் காலில் தட்டி விட்டுச்சு.
கைத்து முறையில மாடு இருந்தது அவர் பாக்கல. யோ சும்மாரியா, இன்னும் 10 நிமிஷத்துல என் மாடு வந்தாகணும். எனக்கு நேரம் ஆயிடுச்சு, பால் குடுக்கணும். என்னது, மாட்டுக்கு நீ பால் குடுக்குறியா? என்ன கிண்டலா? இப்ப என் மாடு ஆகணும். அப்படி இல்லன்னா இங்க ஒரு பெரிய ரகளைய நடக்கும். காயத்ரி, காயத்ரி, உன் மாடு செஞ்ச வேலையை பாத்தியா? என் பொண்ணோட ஜாக்கெட் பாவாடை எல்லாம் கழிச்சு நாசம் பண்ணிடுச்சு. யோ, மாடு பாவாடை ரவிக்கு கடிக்கிற வரைக்கும் உன் பொண்ணு ஏன் உட்கார்ந்துருச்சு? எந்திரிச்சு போக வேண்டியதானையா? யோ காய போட்டு இந்த பாவாடை சட்டையை கடிச்சிச்சியா? இந்த பாருமா, கிழிஞ்சு போன பாவாடை சட்டைக்கு மேல வேற வாங்கி தர, நடக்கிறதே வேற. யோ சும்மா என்கிட்ட வந்து எகிறத. எதா இருந்தாலும் இந்த ஆள் கிட்ட பேசிக்க. மாட்டை அவுத்து விட்டதே இவர்தான். ஆமா, மாடு நான் தான் அவுத்து விட்டேன். மாட்டுக்கு ஒழுங்கா தீனி போட்டா அது ஏன் ரவிக்கு பாவாடெல்லாம் தின்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு புது பாவாடை ரவுக்க எல்லாம் வாங்கி கொடுக்கறது உன் பொறுப்பு. எதுக்கு புதுசா வாங்கி கொடுக்கணும்? அதையே கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி போட்டா போகுது. யோ, உங்களுக்கு எல்லாம் வாயால சொன்னா புரியாது, கையால சொன்னா தான் சரியா வரியா? அண்ணே, மாட்டுக்காரண்ணே, கோச்சுக்காதீங்க. புது பாவாடை ரவிக்க வேணும் உங்களுக்கு. எனக்கு இல்லையா, என் பொண்ணுக்கு. சரிண்ணே, சாயந்தரத்துக்குள்ள புது Dress வந்து சேரும். போதுமா? சாயந்தரத்துக்குள்ள வரல, உங்க 2 பேரும் உயிரோட விட மாட்டா. ஜாக்கிரதை. சரி சரி, ஆத்திரப்படாதீங்க. வாமா. ஈஸ்வரா, என்னென்ன நடக்க போதோ. யோ வாயா. யோ எங்கயா போற? அந்த பொண்ணுக்கு புது Dress வாங்கி தந்தா போதுமா? என் மாடு? மாட்டுக்கும் பாவாடை தாவணி வாங்கி தரணுமா? யோ நீ சும்மாரியா? என் மாடு ஓடி போச்சு. இப்ப என்னையா பண்றது? ஆமா, உன் மாடு வெளிநாடு ஓடி போயிடுச்சு. அது தின்ன துணியை ஜீரணமாகறதுக்கு எங்கேயாவது சுத்திட்டு இருக்கும். கழுத போய் புடிச்சுக்க போடி. எனக்கு என்ன, நான் போறேன். என் மாட்டை பத்தி உனக்கு தெரியாது. பசி வேலை, இந்த காலனில இருக்கிற துணி எல்லாம் கடிச்சு தின்னுடும். போ. என்னது, மாடா இல்ல பெரிய சைஸ் எலியா? துணியா பார்த்து கடிச்சு கடிச்சு வச்சிட்டு வருது. என்ன ஜோசப் பண்றது? உனக்கு மாடு பிடிக்க தெரியுமா? என் 10 வருஷ கம்பெனி சர்வீஸ்ல காக்கா பிடிக்கத்தான் தெரியும். ஓ, வாட் ட்ரபிள் நோ. யா, ஐ பா 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 ஆ ஐ ஐ ஓ ஓய் 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 அஜிரே, வேலுமணியை கொல்லிட்டீங்க. ஐயோ ஐயோ, வேலுமணி விழுந்துட்டான். வேலுமணி, வேலுமணி. ஆண்டவா, வேலுமணி உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கு. நீதான்ப்பா அருள் புரியணும். உனக்கு 20 குடம் பால் அபிஷேகம் பண்றேன். சாமி, இந்த பக்கெட்டு குடமெல்லாம் வேண்டாம். நீங்க பாட்டுக்கு வேண்டிக்குவீங்க, அப்புறம் நான் செய்ய வேண்டியது வரும். வேலுமணி இந்நேரம் பாதி போய் சேர்ந்திருப்பான். இந்த பால் அவனுக்கு ஊத்துங்க. ஊத்த வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏதோ லேசா அடிபட்டிருக்கலாம். சாமி, வேலுமணிக்கு நினைவு வந்துருச்சு. ஆண்டவன் கைவிடல. அவன் தானாவோ இல்லையா? அவனை கொல்றதுக்காக யாரோ தள்ளி விட்டுட்டாங்களாம். ஆண்டவன் லேசா கை விட்டான் போல் இருக்கு. இருக்க மாட்டே நீ. ஆஸ்பத்திரில இருந்து வெளியே வந்தோடனே முதல் காரியமா அவனை தள்ளி விட்டோன்னே பழி வாங்க போறானா? ஆண்டவன் மொத்தமா கை விட்டான் போல் இருக்கு. சும்மா இருக்க மாட்டே நீ. யோ புரோக்கர், வேலுமணியை தள்ளி விட்டது யாருன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியுமா? அவன் ஐயோ, நீங்க என்ன பயப்படுறீங்க? வேலுமணியை தள்ளி விட்ட ஜான் இல்ல பயப்பட. ஜானா? ஆமா, வேலுமணியை தள்ளி விட்டு ஜானா அவன் பார்த்தானா? எனக்கு அப்பவே தெரியும் அது ஜானா தான் இருக்கும்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் சண்டை போடுறது நம்ம பார்த்தவே இல்ல. அவன் வர்றதுக்கு எப்படியும் கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம். இந்தாங்க, நீங்க கேட்ட புது Dress. ஐயோ ஆண்டவா, பாலு மிச்சம். போய் அந்த பிசாசு கிட்ட போ. பிசாசு கேட்டா ஆமாய்யா. அப்பா ஆபத் பதுவா. அம்மா, என் முதல் சம்பளத்துல உனக்கு கூட புடவை வாங்கி கொடுக்க முடியலையே. யாரோ ஒரு பிசாசு போயிடுத்து. சாமி, சாமி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னது? நீ வாங்கி கொடுத்த Dress நல்லா இல்ல? ஏய், இந்த ட்ரெஸ் எப்படி போட்ட? எப்படி போட்டேன்னு போட்டு காட்டுவா? ஐயோ சிவ சிவா, விளையாடுறியா? நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டுண்ட? நீ ஆசை ஆசையா வாங்கி கொடுத்திருக்க. போட்டுக்காம இருந்தா எப்படி? நான் ஆசையா தந்தனா? இது யாரு கொடுத்தது? ஜோசப். ஜோசப், இது உனக்கு இல்ல. உங்களை கழட்டு, கழட்டு, கழட்டு. நீனா ஐயோ, இங்க கழட்ட சொன்னேன். நீ தானே சொன்ன. கீழே போய் கழட்டி அனுப்பிச்சு விடு. இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுக்கணும். போ, போடி. ஐயோ சுஜிலிப்பா,
இந்த Dress உனக்கே அளவெடுத்து தைச்ச மாதிரி இருக்கு. இந்த Dressல நீ எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? உன்னை போய் ஐயர் பிசாசுட்டாரு. இது என்ன பிசாசுன்னு சொல்லு. இல்ல, எங்களுக்குள்ள அது ஒரு கோடு வேடு. சாமி, எனக்கு ஒரு டவுட். மாட்டை அவுத்து விட்டதுக்கு இந்த பொண்ணுக்கு Dress வாங்கி கொடுத்துட்டீங்க. மாடு கடிச்சுதே, அந்த பொண்ணுக்கு எப்ப Dress வாங்கி கொடுக்குறீங்க? நான் Dress வாங்கி கொடுத்தது இந்த பொண்ணுக்கு இல்ல, அந்த பொண்ணுக்கு. சாமி, இந்த பேச்ச மாத்திர வேலையில எனக்கு பிடிக்க தெரியுமா? எது? Dress கொடுத்து அந்த பிசாசு கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? ஐயோ, நான் இந்த பிசாச சொல்லையா, நான் அந்த பிசாச சொன்னையா. அப்ப தப்பு உங்க பேர்ல. எல்லாத்தையும் பிசாசு மொத்தமா சொன்னா எனக்கு எப்படி புரியும்? இவ பிசாசு, அவ கொல்லிவா பிசாசுன்னு பிரிச்சு சொல்லிருந்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷனுக்கு இடம் இல்ல. ஒண்ணு தம்பி, ஐயோ வரேன். என்ன நீங்க முதல்ல என் பொண்ணுக்கு Dress வாங்கி கொடுத்துட்டு திருப்பி குடுன்னு கேக்குறீங்களாமே? காயத்ரி, நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம். ஐயர் உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்துருக்காரு, அதனால பத்திரமா வச்சுக்க. வா. அடியே காயத்ரி, இந்த பாரு, உன் மேல இஷ்டப்பட்டு நான் இது வாங்கி தரல, போதுமா? இஷ்டப்பட்டு வாங்கி தரலன்னு தெரியும், வேற எதுக்காக வாங்கி தந்தேன்னு தெரியும். எதுக்கு? என் வாயை அடைக்கிறதுக்கு லஞ்சம் மாதிரி. உன் வாயை அடைக்கிறதுக்கு லஞ்சம்? ஆமா, நீ வேலுமணிய தள்ளி விட்டு கொல்ல பாத்தியே, அதை யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறதுக்காக நீ கொடுத்திருக்கிற லஞ்சம். இந்த என்ன இப்ப சொல்லு, இதெல்லாம் திருப்பி தரணுமா? இல்ல, நீயே வச்சுக்க தாயே. அப்படி வா வழிக்கு. யார் கேட்டாலும் நீ ஆசையா இஷ்டப்பட்டு வாங்கி தந்தேன்னு சொல்லணும். இல்ல வேலுமணி ஐயர் தான் தள்ளி விட்டாரு சொல்லிருவல்ல. ஜுஜிலிப்பா. ஏயா ஜோசப், ஏயா இப்படி சொல்லிட்டு போறா? ஐயரே, இதுல யோசிக்கிறதுக்கு இடமே இல்ல. அவ பெரிய லெவல்ல உண்மை பிளாக்மெயில் பண்றா. என்ன எதுக்கு பிளாக்மெயில் பண்ணணும்? அதுக்குதான். எதுக்குதான்? அந்த அதுக்குத்தான் எதுக்குத்தான் அது உங்களுக்கே தெரியும். இதுக்குத்தான் அந்த அதுக்குத்தான் என் வாயாலே சொல்ல வைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. இதத்தான் ஆரம்பத்திலேயே அந்த அதுக்குத்தான் எதுக்குத்தான் அப்படின்னு நான் கேட்டப்போ நீங்க இதுக்குத்தான் கோபம். ஜோசப், உன்னை யோ காயத்ரி சொன்னது கேட்டல. அவ அந்த துணியை வச்சுக்கிட்டு என்னென்ன செய்ய போறாளோ. துணியை வச்சுட்டு என்ன செய்வா? அவ செய்யறது இருக்கட்டும். இப்ப புது துணியை கேட்டுட்டு இன்னொரு தீவிரம் அவகிட்ட நான் என்ன பதில் சொல்றது? அவ வந்துட்டா. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அவளை முதல்ல அனுப்பிச்சிடு. ஐயோ, ஐயா பாயம்மா. என்னடா ஐயா, நான் என்ன துணியில ஏமாந்து நிக்கிறேன்? தள்ளு, மகன் கிட்ட பேசணும். மகனே வாங்கம்மா. எனக்கு கதை சொல்றேன், நீ மறந்துட்டியா? நல்ல கதைய சொல்ல கேக்குறேன். சொல்ல வேண்டியதா? அங்க சொன்னீரே ஜுஜிலி பாக்கற, அத இங்க சொல்லுங்க ஐயர். நீ சும்மா கடை. என் மகன் கிட்ட கதை கேக்குறதுக்கு நீ ஒண்ணு சிபாரிசு பண்ண வேண்டியதுல. சொல்லு மகனே கதைய. அதுமா, இந்த குழந்தைங்க எல்லாம் இருந்தாதான் கதை சொல்ல வரும். குழந்தைங்களுக்கா பஞ்சம்? குழந்தைங்க தானே, இப்பவே கூட்டிட்டு வரேன். ஐயரே, குழந்தைகளை வச்சு என்ன கதாகாரிசம் பண்ண போறீரா? புத்தி இல்லாத ஜோசப், என்ன எதுவுமே குழந்தையில இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். நாம இப்ப குழந்தைய வச்சு ஆரம்பிக்க போறோம். என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். அப்பா அன்னைக்கே சொன்னாரு, இந்த வெண்டைக்காய் முருங்கக்காய் சாம்பார் சாப்பிடுறீ இந்த வேலைக்கு பிரயோஜனம் இல்லைன்னு. நான் சொல்லிதான் உனக்கு வேலையே கிடைச்சது. இப்ப என்னன்னா அது எனக்கு ரொம்ப வம்பா போச்சு. இந்த பாருங்க, ஐயர் எல்லாம் ஒரு ஐடியாவோட தான் பண்ணிருப்பாரு. என்ன ஐடியா? பொள்ளங்க ஐடியா. போலீஸ் வர அளவுக்கு நிலைமைய சீரியஸ் ஆக்கியிருக்காரு. போலீஸ் வர வச்சது ஐயர் தான். போலீஸ் நீயா வரவழைச்ச? எதுக்குயா? அதுல நீ என்ன சாதிச்ச? சார், காலனியில இருக்கிற ஜனங்க என்ன தலைவனா எடுத்துக்கிட்டாங்க சார். ஜெயிலுக்கு போறதுல ஐயர் தியாகி ஆகிட்டாரு, நான் அசிஸ்டன்ட் தியாகி ஆகிட்டேன். அட சும்மாரியா, அன்னைக்கு உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்களே, அப்ப காலனி ஆளுங்களா உன்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டு இருந்தா லத்தி சார்ஜ் டியர் கேஸ்னு மேட்டர் பெருசா போய் நிலைமை தலைக்கு மேல போயிருக்கும். சார், காலனில இருந்து 4 பேர் என் கூட சப்போர்ட்டுக்கு வந்திருந்தா கூட நான் ஏன் சார் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன்? ஏன் ராஜினாமா கொடுத்து நான் பாட்டுக்கு ஊருக்கு போயிருப்பேன். அவங்களை தூண்டி விட்டு போலீஸ வரவழைச்சதே அவங்க எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக தான். காலனிக்காக போலீஸ் எதிர்த்து என் பக்கத்துல நிப்பான்னு பார்த்தா ஒரு பய தேரலையே. இதுல இருந்து என்ன தெரிகிறது? நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை தட்டி கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு தில்லு கிடையாது. அதான் அவங்களோட வீக்னஸ். சும்மா வல்லு வல்லுன்னு குலைக்கிற நாய் கடிக்காது சார். நாளைக்கு முதல் வேலையா காலனிக்கு பக்கத்துல இருக்கிற புறம்போக்கு நிலத்துல பைலிங் மிஷினை வச்சு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் எல்லாம் சார், பைலிங் மிஷின் ஆரம்பிச்சு புறம்போக்கு நிலத்துல டம்மு டம்மு நிடிங்க. ஏதோ ஒரு கட்டடம் கட்டுற மாதிரி உட்டால ரெடி பண்ணுங்க. பாவலாதான் தூள் கிளப்புங்க. சார், மயிலே மயிலேன்னா இறகு போடாது. காலனி உள்ளவ காதல்லாம் செவிடாவற வரைக்கும் பைலிங் மிஷின் டமால் டமால் பூமியை குத்திட்டே இருக்கணும். பூகம்பம் மாதிரி டோட்டல் காலனியே ஆடணும். ஸ்டாப் இட், போதும் நிறுத்து அப்படின்னு சொல்ற வரைக்கும் பைலிங் மிஷின் கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும். கண்டினியூ பண்ணா
இன்னும் காலி பண்ண ஒத்துக்குவாங்க, இன்னும் காலி பண்றதுக்கு ஏதாவது டிமாண்ட் பண்ணுவாங்க. என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க? என்ன டிமாண்ட் ஆனாலும் சமாளிப்போம். என்னது சமாளிப்போமா? சமாளிக்கிறேன்னு சொல்லுங்க. அஜிரே, எப்படி உனக்கு இந்த மூளை வந்தது? வெண்டக்காய் மோர் குழம்பு சாப்பிட்டு பாருங்க. சாமி, நீங்க என்னமோ புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சிட்டு கோழி முட்டைக்கு சேவிங் பண்றீங்க. இந்த 3 சென்ட் பவுடர் டப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜனங்க காலி பண்ணவே மாட்டாங்க. அப்படியே இவங்க ஒத்துக்கிட்டாலும் இந்த ராவுத்தரு, ஜானு, மீட்ரு இவனுக்கு சும்மா விடுவானுங்களா? எவனாவது காலி பண்றேன்னு சொன்னானுங்க, குடி தோண்டி புதைச்சிருவானுங்க. பேசாம அந்த ஐடியாவையே விட்டுருங்க. நேற்றுக்கு பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன், தி வாண்ட் ஸ்மார்ட் யங் பிராமின் கிராஜுவேட்னு. பேசாம அதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அத நானும் பார்த்தேன், அது வேலைக்கு இல்ல, கல்யாணத்துக்கு. ஜோசப், ராவுத்தர் அவன் ஆளுங்களை இங்க இருந்து ஏன் போகாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களை எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். எப்படி? போயிருங்கோ அப்படின்ட்டுருவோம். வெட்டிடுவேன். சாமி, நீங்க நெருப்போட விளையாடுறீங்க. நெருப்ப கண்டு பயந்து ஓடுறவன் நான் இல்ல ஜோசப். அதே நெருப்புல நெய்ய விட்டு மந்திரம் சொல்லி யாகமே பண்ண தெரிஞ்ச பிராமணன். அஜிரே, கை கொடுங்க. நினைச்சது சாட்சி. அவசரப்படுறது இன்னும் நிறைய இருக்கிறது. அப்படின்னா பாத்து வா. என்னது கோட்டை வாசல் மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அங்க போய் கேளு. புது போதையில இருக்கான். அவ எங்க விலாசம் சொல்ல போறான்? அப்பா, என்னப்பா பகல்ல ஏத்துறா? நீ சும்மா இருடா. அங்க போய் கேட்கலாம். வாங்க வாங்க. நமஸ்காரம். வெங்கடேஷ வீடு எங்க இருக்கீங்க? வெங்கடேஷன், கை கொடு, கை கொடு, கை கொடு. உட்காருங்க, உட்காருங்க. குட் பாய். ஆமா, வெங்கடேஷன் உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அக்கா பையன் மருமகன். என் பேர் சிவராமன். இது என் பையன் பட்டாபி. வெங்கடேஷனை பார்க்கலாம்னு வந்திருக்கோம். ஓஹோ, மருமகனை பாத்துட்டு போக வந்திருக்கீங்களா? ஆமா, ஒய்ஃப கூட்டிட்டு வரலையா? ஒய்ஃப் இல்ல. ஒய்ஃப் இல்லையா? ஆமா. அப்ப பையன் எப்படி? மாமா, என் ஒய்ஃப் 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டா. ஓஹோ, அதனாலதான் ஒய்ஃப கூட்டிட்டு வரலையா? நெக்ஸ்ட் இயர் வரச்சே டெஃபினட்டா ஒய்ஃப கூட்டிட்டு வந்துடணும். மாமா, இது என் பையன் பட்டாபி. இவனுக்கு 10 வயசு இருக்கும் போதே இவன் அம்மா போயிட்டா. பட்டாபியோட அம்மாவும் செத்து போயிட்டாளா? என்னையா உம்மோட ஒய்ஃப் தான் செத்து போயிட்டான்னு பார்த்தேன், பையனோட அம்மாவும் செத்து போயிட்டாளா? என்னையா இது எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தியா? போயிடலாம். நீ சும்மாரு. யோ யோ யோ, பட்டாபியோட அம்மா தான் என் ஒய்ஃப். கரெக்ட். கை கொடு. இத முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது பட்டாபியோட அம்மா. யோ யோ யோ, பைத்தியம் மாதிரி உளறாதீங்க. யாரா பைத்தியம்? நீ தாண்டா பைத்தியம். ஏண்டா, உன் பொண்டாட்டியும் செத்து போய் பையனோட அம்மாவும் செத்து போன அதிர்ச்சியில் உனக்கு தாண்டா பைத்தியம் முடிச்சிருக்கு. யோ, மரியாதையா பேசியா? அப்பா, இவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்க, வாங்க போலாம். யாரா மாதிரி? யாரு மாதிரி? நீ ஒரு மாதிரி, உங்க அப்ப வேற மாதிரி. பைத்தியக்கார அப்ப, பைத்தியக்காரன் புள்ள. யோ, நான் உன்னை கொண்டுருவேன் ராஸ்கல், ஞாபகம் வச்சுக்கிறியா? ஆமா. எங்க கொல்றா பாப்போம். இரியா. பைத்தியக்கார நான் அருவாளை கவனிக்க நல்ல வேளை தப்பிச்சோ. அந்த 2 பசங்களையும் விடாத. பைத்தியக்கார பசங்க வெங்கடகிருஷ்ண மாமான்னு போய் சொல்லிட்டு திரியிறானுங்க. அவனுக்கு முழிக்கிற மொழி நல்லா இல்ல. இதுக்கு 2ஐயும் நான் எங்கேயோ பாத்துருக்கிறேன். என்ன யாரா நீங்க 2 பேரா? என் மாமாவும் அவர் பையன் பட்டாபி. ஐயோ, இதுக்கு இங்க வந்தது? அம்மா கிட்ட வியட்நாம் காலனில தங்கி இருக்கேன் லெட்டர் போட்டேன்னா அதை பாத்துட்டு இங்க வந்திருக்கோம். ஜோசப், இங்க ஏதாவது சொல்லிச்சு ராவுத்தர் கிட்ட, நம்ம 2 பேரும் கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிறோம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. அப்பா, விக்கி, டேய் வெங்கடகிருஷ்ணா. இல்லையா? யார் இவ? உன் மாமன் சொல்றா. டேய் வெங்கடகிருஷ்ணா, சொல்லேடா. நான் சொல்றேன் ராவுத்தர, இதுக்கு 2க்கும் பைத்தியம். நேத்துக்கு என்னோட அப்பா அனுச்சுங்க, இன்னைக்கு இவரோட மாமாங்குதுங்க. டேய் வெங்கடகிருஷ்ணா, என்னடா இது? சொந்த மாமாவே அவர் பைத்தியங்கிறாரு. அந்த பெரியவர் கூட பரவாயில்லைங்க, இவன் இருக்கானே கொஞ்சம் முத்தனை கேஸ். ஆமா. நாங்க பைத்தியமா? என்னடா சொல்ற? அட பாவி, உங்க அம்மா உனக்கா ஆசையா மைசூர் பாக் பண்ணி தந்திருக்கா, அத கொண்டு வந்த எங்களை பைத்தியங்கிறியா? ராவுத்தர, நம்பாத, அது மைசூர் பாக்கு இல்ல, செங்கல்லு. கை கடக்கமா இருக்கும்னு சிறு சிறுசா உடைச்சு வச்சிருக்குங்க. அந்த 2 பேரும் பயங்கரமான பைத்தியக்கார பசங்க. டேய் பயமுறா லூசு, உன்ன இந்த பாத்தீங்களா, கல்ல எடுக்கிறேன் பாத்தீங்களா? கல்ல கீழே போடுறா. நீ வேற வெளிய போங்கடா. வெங்கடகிருஷ்ணா, வெளிய போடா. பாக்க வந்தவங்களுக்கு இது தேவையாடா? ஐயோ பாவம், மாமாவும் பட்டாவும். ராவுத்தர் எடுத்துக்கினா நம்ம 2 பேரும் பாவம். டாடா. ஹலோ, ப்ளீஸ் கம்.
வாங்க ராவுத்தர் சார். அட பாவீங்களா, ஏன் என்னாச்சு? ஐயரு கம்பெனி ஆளுன்னு காலனிக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கம்பெனிக்காரங்க ஐயரை காட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப ஐயரை உதைக்கிறதுக்கு காலனியே ரெடியா இருக்கு. எங்க போய் தேடுறது? கணக்கு பிள்ளையா, காப்பி குடிங்க. கூட வந்திருக்கீங்களே, நீங்களும் குடிங்க. ஐயா நீங்க அவருக்கு மருந்து சாப்பிடுறதுக்கே நேரம் இல்ல. சோப்பு கொடுங்க. அந்த பச்சை தாவணி அழகா இல்ல? ஏங்க, அந்த பக்கத்துல இருக்க பூ போட்டு போடுவ அது கூட அழகா இல்ல? கண்ணம்மா, நம்ம சின்ன பண்ணையாரு இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்? அவர் எங்கேயும் பாப்பாரு, எதையும் செய்வாரு. ஏன்னா அவர் பண்ணையாரு. நீ உன் வேலையை பாரு. டேய், அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு இழுக்கிற சக்தி இருக்குடா. கழுத்துல என்ன காந்த கல்லையா கட்டிருக்கா? அடச்சி சிங்காரம், அந்த பொண்ணு யாரு? அவ பேர் என்ன? எங்க இருக்கா? உடனே கண்டுபிடிச்சாகணும். ஐயோ கண்ணம்மா, குடம் போச்சு கண்ணம்மா. ஐயோ ஐயோ, எடுத்து கொடு கண்ணம்மா. ஐயோ கண்ணம்மா, இப்படி இப்படி அப்படி போய் இப்படி. என் குடம் கொடுத்துருங்க. இவ்வளவு சீக்கிரம் என் கையில கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உங்க பேரு? குடத்தை கொடுங்க. பேரை சொன்னாதான் குடம் கிடைக்கும். கொடுத்துருங்க. இது படியாது. வசந்தி. வசந்தி, இந்தாங்க உங்க குடம். மறுபடியும் விட்டுறாதீங்க. ஒரு தடவை தான் ஏமாந்து விட்டுட்டேன், இனிமே விட மாட்டேன். இது என்ன முடி? இந்த ஆறு என்ன திருப்பதி வழியா வருதா? யோ, எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன? தவறு என்னது? குடு. ஒண்ணுதான். உன் தலையில இருந்தா புடிக்கிட்டு வந்த. ஆத்துல அடிச்சிட்டு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப மரியாதையா குடுக்கறியா இல்லையா? எங்க ஊர்ல எல்லாம் எடுத்தா திருப்பி குடுக்குற பழக்கம் இல்ல. உங்க ஊர்ல திருப்பி கொடுக்க மாட்டாங்களா? எங்க ஊர்ல உள்ளவங்க ஒரு மாதிரியானவங்க. ஏன் சாயந்தரம் ஆனா தண்ணி போட்டுருவாங்களா? வாய் மூடு. எங்க ஊர்ல முதுக பிரிச்சு தச்சிடுவாங்க. எங்க ஊர்ல பிரிக்காமலே தச்சிருவோம். அப்படிங்களா? தப்பீங்களா? இருங்க. ஏ பாட்டுக்கிட்டு பாடாத. ஏ கற்பண்ணே, ஏ சிங்காரண்ணே. ஏமா இந்த இந்த உன் சவரி. யோ, சோப்பு அது நீயே தேய்ச்சு குடி. அம்மா மூஞ்சிய பாரு. என்னடா அது? இங்க கூட எனக்கு சவரி ரொம்ப சவரியமா போச்சுல்ல. வாடா சின்னையா, சின்னையா, அந்த பொண்ணுங்க. பொண்ணுங்களா? ஆமா, ஆத்துக்கு போறாங்க. ஓஹோ, அந்த ஆத்துல குடம், அதே குடம். நான் பாத்துட்டேன். ரொம்ப பிரமாதம். கண்ணம்மா, நீ போயிட்டாரு, நான் வந்துடுறேன். ஏய், இவ்வளவு நேரம் சேர்ந்து வந்துட்டு என்ன மட்டும் போய் சொல்றிய? நீங்க பாரு. சும்மா காத்து வாங்கலான்னு. ஏன் நான் வந்து அந்த காத்து வராதா? கண்ணம்மா, அங்க கரும்பு பாத்தியா? எவ்வளவு நல்லா இருக்கு. நான் உன்னை ஒடிச்சிட்டு வந்துடுறேன். பாத்து ஓடிமா, தோட்டக்காரன் பார்த்தா நம்மள ஒடிச்சிட்டு போறான். ஹலோ ஹலோ,
அடடே சௌரி திருட நான் இல்ல. என்ன உடம்பெல்லாம் தகுதி வயக்காட்டுல பொத்துன்னு விழுந்துட்டேங்க. பார்த்து வந்துருக்க கூடாது. பாத்துக்கிட்டே வந்ததுனால தான் விழுந்துட்டேன். ஆஹா. ஏங்க ஆத்துக்கு வழி எதுங்க? கிண்டலா? அன்னைக்கு ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஆத்துக்கு வழி கேக்குறீங்க. ஓ அதான் ஆறா? ஆ. கொஞ்சமா தண்ணி இருந்ததுனால நான் குளம்னு நினைச்சிட்டேங்க. நினைப்பீங்க நினைக்க மாட்டீங்க. உங்க ஊர்ல குளம் இவ்வளவு நட்டுக்கு இருக்குதா? ஏங்க என்னங்க? நீங்க ஆத்துக்கு தானே போறீங்க? ஏன்? இல்ல அப்படியே 2 பேரும் பேசிட்டே போலாமேன்னு தான். யோ பட்டணம், இது பட்டிக்காடு, கொஞ்சம் பார்த்தே நடந்துங்க, இல்ல பட்டா கலண்டு போகும். நான் என்ன கட்ட வண்டியா? போய் தகுதியை கழுவுங்கிற. என்னது உலக்கைய கால்ல போட்டியா? ஏன் எங்கேயாவது கத்துற? வைத்தியர் வீடு தானுங்களா? ஆமா. வைத்தியர் இல்லீங்களா? இல்ல. தெரிஞ்சுதானே வந்தேன். என்னது? கால்ல அடிபட்டு பொதன்னு வீங்கி போச்சு. ஒத்த பத்தனே மாங்கி போச்சு. அட என்ன? வீங்கி போச்சு, மருந்து கட்டணும். ஏன் உன் பட்டணத்து வேலை எங்கேயாவது போய் காட்டினியா? எங்க அப்பா வந்து தான் மருந்து போடணும். ஏன் நீங்க போடக்கூடாதா? எனக்கு போட தெரியாது. அட என்னமா நீ வைத்தியர் பொண்ணு? அட தெரியாதுங்க. ஐயோ, என்னோட பெரிய தொல்லையா தாங்க போச்சு. முடியல. கொஞ்சம் இருந்து வரேன். எந்த காலு? எந்த காலு? என்ன கேட்டா? இந்த காலு. இந்த காலா? நான் உள்ள போகும்போது அந்த காலை பிடிச்சுக்கிட்டியே. நம்புங்க, சத்தியமா இந்த கால் தாமா. இந்த கால் தானே? சரி சரி. எங்க அடிபட்டு இருக்கு? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னது வெக்கமா இருக்கா? தச்சை வைத்தியம் பாக்குறவங்க கிட்ட வியாதி சொல்ல வெக்கப்பட்டா அப்புறம் எப்படி மருந்து வச்சு கட்டுறது? எங்க அடிபட்டு இருக்கு? இங்கயா? மேல. இங்கயா? மேல. இங்கயா? மேல. இங்கயா? மேல. அட என்னையா ஒரே அடியா மேல போற? இங்கயா? ஏயா கத்துற? வலிக்குது. என்ன அடிப்பட்ட இடத்துல அடையாளமே தெரியல. உள்காயம். உள்காயமா? நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்கீங்க பட்டணத்துக்காரவங்க. என்ன கீரையா? மிளகா. கண்ணம்மா, உன் கை பட்ட உடனே என் வலியெல்லாம் பறந்து போச்சு. நிஜமாவா? என்ன ஆச்சு? சினிமா படத்துல கதாநாயகன் கைய புடிச்ச உடனே இப்படித்தான் பின்னால் இருந்து எவனாவது பாடுவான். தலைவரே, நம்ம பணமே கொடுக்கலையா? நாயர் டீ கொடுக்க முடியாது சொல்லிட்டோம் தலைவரே. அப்படியா? நாயர், உனக்கு நேரம் நல்லா இல்ல. வரணும் குட்டி வரணும். எந்த இத்தனை தாமசம்? ஆளுங்க ஒதுங்குற நேரம் பார்த்து தானே வரணும். சீக்கிரம் டீ போடியா. இருக்கி எந்த அவசரம்? யாராவது பாத்திர போறாங்க. நாயர், உனக்கு டீ போட தெரியாங்காட்டியும் நல்லா லவ் பண்ண தெரியுதியா? குட்டி, நீண்ட கண்ணு சிலுக்கின்ற கண்ணு போல போதையாயிட்டு உண்டு. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കുട്ടി, ഇന്ന് രാത്രി നീ തീർച്ചയായിട്ട് ഇവിടെ തന്നെ വരണം. എന്താ കുട്ടി, ചായ വേണം? വേണ്ട, ഇനി നീ ഹോളിക്സ് തന്നെ കുടിച്ചാൽ മതി. കുട്ടി, എന്താ ഇവിടെ ചൂട്? ഓ, ഹോളിക്സോ? കുട്ടി, എനിക്ക് ഇവിടെ ഒരു മുത്തം തന്നാൽ മതി. இந்தாயா சீக்கிரம். குட்டி, நீ போய்க்க போய்க்க. ராமு, என்ன தலைவர? அக்காவுக்கு வெக்கமே இல்ல, கோபம் மட்டும் நிறைய இருக்குடா. എന്താ മോളെ, ചായ കുടിച്ചോ? நீ தான் துட்டு இல்லாம சாயா குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாம? അത് ഞാൻ വെറുതെ പറഞ്ഞതാണ്. அப்படியா?
அப்ப போடு 5 கப் ஹார்லிக்ஸ். என்ற குருவாயூரப்பா. நாயர எந்த மோனே? எட்டியா பண்பாட்டுல பண்ணு பண்ணு தானே கழிச்சா கழிச்சா. நாயர் எந்த மோனே? காதல் பண்றது தப்பு இல்லையா, ஆனா ரகசியமா பண்ணு. ஏதோ இனி இனி நான் உஷாராயிட்டு இருக்கும். யோ நாயர், எந்த மோனே? நாளைக்கு நம்ம பசங்க வந்தா நான் பைசா மேடிக்காம சாயா குடுக்கும். பத்தியா உன் புத்திய காமிச்சிட்டிய, ஹார்லிக்ஸ் போட்டு அனுப்பியா? ஹோர்லிக்ஸ் ஹோர்லிக்ஸ் தானே நான் இட்டு தரா. പൈസ മേടിക്കാമേ ഈ വാണരങ്ങൾക്ക് ഞാൻ ഹോർലിക്സ് ഇട്ട് കൊടുത്തെങ്കിൽ പാലക്കാട്ടുക്ക് ഈ മാധവനായർ നടന്നു തന്നെ പോകണം. എന്റെ ഗുരുവായൂരപ്പ നീ തന്നെ രക്ഷിക്കണം. ஆமா, ஜடையில யார் ரிப்பனை வச்சு கட்டுறீங்க? என்ன ரிப்பனை வாங்கி இடுப்புல கட்டிக்குவாங்க, ஏன் வளர்ற? ராமு என்ன பண்ண வர? அங்க பாரு, பட்டம் தான் வசமா மாட்டி. என்ன பாக்குற? பார்க்காம என்ன செய்யறது கண்ணம்மா? ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா ஓரம் கட்டி கூட்டிட்டு வந்தா ஏதாவது ஒத்து வருவேன்னு பார்த்தா நீ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறியே. அப்படி ஏதாவது பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறியா? அதுக்கு வேற ஆளு பாரு. எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். என்ன நீ? மச்சானா? இதுங்கெல்லாம் உன் தம்பிகளா? ஐயோ, இதுங்க சரியான சூரிய கிரகணத்துல பிறந்ததுங்களாச்சே, பாத்துட்டானுங்களே, எரிச்சுடுவானுங்க. ஒரு கூட தண்ணி கொடுத்து அடப்போ உன்னோட. ஐயோ, இவனை தனியா விட்டுட்டு போறிய? என்ன மச்சான்? மச்சானா என்ன விளையாடுறியா? இல்ல மச்சான், அக்கா கூட நீங்க விளையாடுறத பார்த்தோம், அதான் மச்சான்னு கூப்பிட்டோம். ஏண்டா கிண்டலா பண்ற? இல்ல மச்சான், எங்க கிட்ட பணத்தை கட்டி லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு அப்புறமா காதலின்னு சொல்றோம். உங்ககிட்ட பணத்தை கட்டி லைசன்ஸ் வாங்கணுமா? எதுக்குடா? காதலிக்கிறதுக்கு மச்சான். ஓ, காதலிக்கிறதுக்கு லைசன்ஸ்? புள்ள பெத்துக்கிட்டா ஒண்ணு இல்லையாடா? ஏய், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை என்ன செய்யறேன்னு பாருங்க. பச்சாக்கலாம். தலைவரே, பட்டணத்தை படிய மாட்டான் போல இருக்க. படிய வச்சு காட்டுறான் பாடுறா. அனாதை பயல, யாருகிட்ட உன் வேலையை காட்டுறேன்? டேய், இப்பவாவது நான் யாருன்னு தெரியுதா? நானே கில்லடிக்கு கில்லடி. ஏங்கிட்டியா பிளாக்மெயில் பண்ற பிளாக்மெயில்? தம்பி, இவனை என்ன செய்யலாம் சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிறீங்க ஜமா? இனிமே நான் எந்த வம்புக்கும் போக மாட்டேன். கணக்கு பிள்ளை ஐயா, இவனை விட்டுருங்க. பாவம் சின்ன பையன், இனிமே ஒழுங்கா நடந்துக்குவான். ராஸ்கோல், இனிமே ஏதாவது தப்பு தண்டாவ நடந்துகிட்ட ஊரை விட்டு அனுப்பிச்சிருவேன், ஜாக்கிரதை. போட போட. மச்சானா? ஒக்காவுக்கு நான் புருஷனா? போட. யார் யா வீட்டுல பட்ட பகல கதவை மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறது? நீயா? ஆமா, பிரிக்க வேண்டியதை பிரிச்சு இணைக்க வேண்டியதை இணைச்சு வைக்கிற தலைவன் தான். டேய், அனாவப்ல எழுந்துடுறா. மரியாதையா பேசியா? பீடிக்கு நெருப்பு வேணும், பத்தி பட்டி வச்சிருக்கிறியா? அஜியோ, டேய், உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நீயும் உன் எஜமானும் தான் புத்திக்கிட்டு அலையறீங்க. ஏண்டா, உனக்கு என்ன ஆச்சு? ஊமத்தங்காயை தின்னுட்டியா? ஏண்டா இப்படி உளர்ற? வா நாட்ட வா. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. என்னடா சொல்ற? ரெண்டு பேரும் நல்ல ஜோடியா தான் பிடிச்சிருக்கிறீங்க. சின்னையா, பையன் என்னென்னமோ சொல்றானே. யோ, வத்தி பட்டி கட்டல. அப்பா, புகைய ஊதுறது மரியாதை ரொம்ப குறையுது. பார்த்து ஊதுப்பா. அது கிடக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பொண்ணுங்களை கனெக்ட் பண்றீங்க. காதல் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணுங்க கதி என்ன ஆகும்? அதையும் நம்ம யோசிக்கணும். அப்புறம் இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா
அது என்ன ஆகும்? அதை நம்ம யோசிக்கணும். அத்தோட இந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா அது என்ன ஆகும்? அதை நம்ம யோசிக்கணும். தம்பி, சொல்லுங்க அண்ணாத்த. அதுக்கு நீதான் ஒரு முடிவு சொல்லணும். நமக்குள்ள ஒத்து போயிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நீ சொல்றது சரின்னு நாங்களும் நினைக்கிறோம். அப்புறம் என்ன கவனிக்கிறது? இந்தப்பா, இத வச்சுக்க. தேங்க்ஸ் அண்ணாத்த. தேவைப்படும் போது நானே வர்றேன். குட் பை. சிங்காரம், கடைசியில நம்ம நிலைமை இப்படியாட ஆகணும். வேற வழியே இல்ல சின்னையா. கண்ணம்மா, 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 கண்ணம்மா பொன்னம்மா, பின்ன என்னம்மா? நீ பாட்டுக்கு திருவிழா முடிஞ்சு போச்சுன்னு பட்டணத்துக்கு போற. கவலைப்படாத, நம் காதல் காலத்தால் அழியாது. அந்த கதையெல்லாம் வேண்டாம். எங்க அப்பா அழிச்சிட்டு போல இருக்கு. ஏன்? எனக்கு சிங்கப்பூர்ல ஒரு மச்சான் இருக்காராம். ஆரம்பிச்சிருவீங்களே. ஏதோ கண்ணுக்கு லட்சணமா இருக்கீங்கன்னு பின்னால சுத்தினா சிங்கப்பூர்ல மச்சான் இருக்கா, ஜெர்மன்ல மாமா இருக்கான்னு. உனக்கு மட்டும்தான் இருக்கானா? எனக்கு கூட தான் சிலோன்ல ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, லண்டன்ல ஒரு முறை பொண்ணு இருக்கா. அப்ப நீ சிலோனுக்கே போ. வசதி இல்லமா போறதுக்கு. பின்ன என்னமோ நான் பொய் சொல்ற மாதிரி நினைச்சு பேசுறியே. எங்க அப்பா நான் சிங்கப்பூர் மச்சானத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஒப்பனுக்கு ஒரு கால் நொண்டியா? அந்த விளையாடாத, எனக்கு ஒரு வழியை சொல்லு. சிங்கப்பூர் மச்சான்லாம் வர்றது நிஜமா? தண்ணிய தாண்டி வர்றதுக்குள்ள தாலி நனைஞ்சு போயிடும். என்ன நம்பு, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். எவன்டாவன் பட்டிக்காட்டுல வந்து வயசு பொண்ணு கிட்ட பேசுறவன் பஸ் ஏறி போய் பட்டணத்துல பேசலாம்னா வரமாட்டேங்கிறாங்க. பத்தனமாடா, இரு வரேன். ஐயா வராதீங்க, நீங்க அங்கேயே தொங்குங்க. என்னங்க காத்து போன பலூன் மாதிரி மூஞ்சி சுருங்கி போயிருக்கு. ஓ, அப்பா சொல்லிட்டாரேன்னு வருத்தமா? அவர் கிடக்குறாருங்க. மனுஷன் எதை ஆசைப்பட்டாலும் உடனே செஞ்சு முடிக்கணும். இல்லன்னா மனுஷனா இருக்கிறதே அர்த்தமே இல்லைங்க. நான்லாம் அப்படித்தான். அப்பாவை எதிர்த்துக்கிட்டு எப்படின்னு தான். அப்பா, உங்க அப்பா மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு அப்பனுக்கு இதான் வேலை. முறை பொண்ணு இருக்கா, மூக்கு மூலியமா இருக்கா, அவளையே கட்டிக்கோம்பாங்க. இப்ப என்னடா பண்றது? கவலை விடுங்க, உங்க கல்யாணம் நடக்கும். பெரியய்யா பெங்களூருக்கு போய் 4-5 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு தகவலையும் காணுங்களே. நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க பெரியய்யா வந்துட்டாருங்க. அப்படியா? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. கொஞ்சம் உப்புமா வச்சுக்கிறீங்களா? உடம்புக்கு ரொம்ப நல்லது. உளுந்து வடை? ஓ, உங்களுக்கு ஆகாதோ? உங்களுக்கு ஆகுமே, சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த். விடுங்க. சாந்தி கடை காணோம். அவன் எங்க போறா, எப்ப வருவான்னு யாருக்கு என்ன தெரியும்? ஐயா வணக்கம். ஐயா வாயா கணக்கு. வணக்கம் தம்பி. வாங்க வாங்க கணக்கு புள்ள. அது எப்படி கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு மட்டும் வந்துடுறீங்க? ஐயா நடக்க கூடாது நடந்துருச்சு. ஐயா ஏன் உங்க வீட்டுல மட்டும் புயல் அடிச்சிருச்சா? என்ன ஆச்சு? சொல்றதுக்கே நான் கூசுதியா. ஊறுகாய் அதிகமா திருட்டீங்க. சும்மா என்ன கணக்கு, என்னாச்சு? ஐயா என் பொண்ணு. உன் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? நம்ம பண்ணையில வேலை செய்யற ஒருத்தனோட. என்னையா சொல்ற? ஆமா ஐயா, என் பொண்ணு ஓடி போயிட்டா. ஐயா கணக்கு, உன் பொண்ணு அப்படி செஞ்சுட்டா? ஆமா ஐயா, பாவி மக என்ன தலைகுனிய வச்சுட்டா. ஐயா வயசு பொண்ணு வகை இல்லாம பழக விட்டுருக்க. சரி சரி, நீ போ. ஆக வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன். வரேசுமா. வரேன் தம்பி. அப்பா, இது உண்மையா இருக்காது. பெத்த அப்பனே வந்து சொல்றான். ராஜு, பெண்களை பத்தி உனக்கு தெரியாதுடா. வாங்க சீக்கிரம் வாங்க. பனி மூடிட்டா ஊட்டியில வழி தெரியாது. நாங்க புறப்படுறோம்ப்பா. ஊட்டிக்கு போய் சேர்ந்ததும் தினம் எனக்கு ட்ரங்கால் போட்டு பேசுற. குளூர்ல கம்பெனி போட்டா நேரம் இருக்கு, அப்புறம் எங்க ட்ரங்கால் பேசுறது? சாந்தி, இந்த பயல ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி மாமா, நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, பின்னால ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்ப நாங்க வரோம்பா. போயிட்டு வரேன் மாமா. இப்படி கோவிலா கும்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு புறப்படுங்க. ஹலோ, யாரு? நான் ராஜு பேசுறேன். சின்னையாவா? ஆமா. நான் சிங்காரம் பேசுறேன்யா. பெரியயாவுக்கு நேத்து ராத்திரி திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. அப்படியா? ஆமா, இப்ப நர்சிங் ஹோம்ல வச்சிருக்கோம். நீங்க சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. சரி, இதுக்காக நீ அப்பா ஜாக்கிரதையா பாத்துக்க. நாங்க சீக்கிரம் புறப்பட்டு வரோம். சரிங்கய்யா.
ஐயா வெந்நீர் ரெடி, சூடாரிட சீக்கிரம் வாங்க. காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். அதான் பாட்டா பாடினேன். வாய மூடு. உன் பட்டணத்தை பத்திய காமிச்சிட்ட பத்தியா? இந்த பார்க்கணுமா, பட்டணத்து புத்தி பட்டிக்காட்டு புத்தின்னு தனித்தனியா பிரிக்காது. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? இத புடி சொல்றேன். நீ பட்டணத்துக்கு போய் 1 வருஷம் ஆகுதே, உன்னை எப்படி நம்புறது? கண்ணம்மா என்ன நம்பு. என் காதல் கல்லுக்குள் ஈரம், அது கண்ணுக்கு தெரியாது. சினிமா ரொம்ப பாப்பியா? கொஞ்ச நாள் தியேட்டர்ல முறுக்கு வித்துட்டு இருந்தல. அதான். சினிமா இல்லன்னா காதல் ஏது, டூயிட் ஏது? ஆமா, நீ உண்மையாவே என்ன காதலிக்கிறியா? அது என்ன அப்படி கேட்டுவிட்டேன்? நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் பூமியை விட அகலமானது, வானத்தை விட ஒசரமானது, கடலை விட ஆழமானது, ரயிலை விட நீளமானது. சும்மா நிறுத்திய. பேப்பர் எல்லாமே மடிக்கிறியே. நான் என்ன மளிகை கடையை வச்சிருக்கேன்? அப்பா விட்டா லிட்டர் கணக்கு அளப்பையா? நான் என்ன பாலா விக்கிறேன்? ஐயோ, வாயை திறந்து அடுக்கு மொழிதானா? கொஞ்சம் கிட்ட வா. எப்படி வர்றது நடுவு இவ்வளவு பெருசு வச்சுட்டு? சரி கொண்டா, காதை கொடு. ஏப்பா எதுக்குப்பா இந்த மருந்து? வயிற்று வலிக்குமா? வயிற்று வலிக்கு. வயிற்று வலிக்கா? அன்னைக்கு தலைவலிக்கு இதே மருந்து தானே கொடுத்தீங்க. சும்மா சரிப்பா. உன் மச்சான் சின்ன கண்ணு சிங்கப்பூர்ல இருந்து வர்றதா கடுதாசி போட்டிருக்கான். அப்படியாப்பா? ஏப்பா மச்சான் பாக்குறதுக்கு எப்படிப்பா இருப்பாரு? சின்ன வயசுலயே சிங்கப்பூர் போடுவேன். இப்ப ஆளு அடையாளம் தெரியாம வளர்ந்து போயிருப்பாரு. ஹலோ ஹலோ ஹை லேடி, இது வைத்திரு வீடு. அப்பா யாரோ வந்திருக்காங்கப்பா. யாரது? ஏன் கேள்வி? ஏன் தெரியல. நான் தான் சிங்கப்பூர் சின்ன கண்ணு. சிங்கப்பூர்ல இருந்து நேரா இங்கதான் வருது. பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சிங்கப்பூர்ல இருந்து பஸ்லயேவா வர்றீங்க? கப்பல் இருந்து இறங்கி பஸ்ல வருது. நீயா சின்ன கண்ணு? பின்ன பெரிய கண்ணா? என்னால நம்பவே முடியலையா? நம்புற மாதிரி ஏதாவது பண்ணு. அங்கிள் அங்கிள் பிராமிஷா, நான் தான் சிங்கப்பூர் சின்ன கண்ணு. என்ன நம்பு அங்கிள். அடையாளம் தெரியாம ஆளே மாறிட்டியே, அதுக்கு சொன்னதா நானு. சின்ன கண்ணு அங்கிள், சிங்கப்பூர்ல இருந்து மாமாவுக்கு என்னடா வாங்கிட்டு வந்திருக்க? நீ தப்பா நினைக்காத, நிறைய ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன், கப்பல்ல வச்சிருக்கேன். நாளைக்கு எடுத்துட்டு வந்து தர்றேன். அங்கிள் மேரேஜ் எப்ப வச்சுக்கலாம்? எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். அப்பவா குடும்பம். அப்பா எனக்கு இந்த மச்சான பிடிக்கல. சமயத்துல கால வரைய இந்த சட்டையெல்லாம் ஊசி வாங்கிட்டு வந்து பாருங்கப்பா. அங்கிள் லேடி கலாட்டா பண்றா. ஆரம்பத்துல அப்படிதான்டா இருக்கும். ஏய் சின்ன கண்ணு, கண்ணம்மாவ நான் உனக்காகவே தான்டா பெத்தேன். கண்ணம்மாவ நீயா பெத்த? எங்க அத்தல்ல பெத்த. அடடே மச்சான் தமாஷா பேசுறாரு. தம்பி, வைத்தியர் வீடு எதுப்பா? வைத்தியர் வீடா? அதுவும் அந்த வீடுதான். மாமா மாமா. மாமாவா? யாரப்பா நீ? என்ன மாமா, என்ன தெரியல? நான் தான் சின்ன கண்ணு. அட போங்கப்பா, வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருந்துட்டா போதும். அவன் அவன் மாமா மாமான்னுட்டு வந்துடுறானுங்க. மாமா, உங்க தங்கச்சி சொர்ணத்தோட புள்ள சின்ன கண்ணு நான் தான் மாமா. உண்மையாவா? அப்படின்னா அவ யாரு? ஒரே குழப்பமா இருக்க. நான் ஒரு மாதிரியானவன். கண்ணம்மா, என்ன ஏமாத்திட்டு உன் கழுத்துல தாலி கட்டின இந்த தருதல பையன் யாரு? ஒரு இடத்துல நில்லையா? ஆம்பளையா நீ எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு. அப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பா, கழுத்துல தாலி கட்டியாச்சு, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. மாமா, எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சா போ. எந்த கண்ணம்மாவுக்காக கடல் கடந்து வந்தேனோ அவ கழுத்துல தாலியோட நிக்கிறா. நான் காத்திருந்தேன், அவன் நேத்து வந்தான். நல்லா இருக்கட்டும் மாமா. வணக்கம் சின்னையா. சிங்காரம், உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நமக்கு கல்யாணம் ஆச்சு. அவசர கல்யாணம்மா, அதான் யாருக்கும் சொல்ல முடியல. பேப்பர் விலையெல்லாம் ஏறி போச்சுங்கய்யா, அதனால பத்திரிக்கை அடிக்க முடியலீங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிங்காரம், இந்த இத வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. உனக்கு 200, எனக்கு 300. ஐயா, ஒரு மாசம் லீவ் பத்தாதுங்கறியா? சிங்காரம், இங்க ஒத்தாசைக்கு வசந்தி இருக்கா, நீ லீவ் எடுத்துக்க. ரொம்ப நல்லதுங்க, வர்றேங்க. கண்ணுமா. வசந்தி, நல்லா இருக்கியா? வர்றேன் வர்றேம்மா.